ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய 89வது வட்ட கன்வென்ஷனுக்காக தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 3வது ராத்திரியிலும் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக, கீழிருக்கிற தேவ மனிதர்கள், மூப்பர்கள், விசுவாச பிள்ளைகளுக்காக, தாய்மார்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தை ஆதாரமாய் வைத்து வியாழக்கிழமை சாயங்காலத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம். உபாகமம் 1 அதனுடைய 8வது வசனம், இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் 11ஆம் வசனத்தில், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருந்தும், உபாகமம் 12:9 நாம் வாசித்தோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. Until now you have not entered into the place of rest. இன்னும் அதில் நாம் பிரவேசிக்கவில்லையே. அந்த வாக்குத்தத்தங்களுக்குள், அந்த சுதந்திரத்திற்குள் பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை தருவதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிறார். ஒவ்வொரு பகுதியிலும் திறந்த இருதயம் உள்ளவர்கள், யாருடைய இருதயங்களை தேவன் திறக்கிறாரோ அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். போதுமான அளவுக்கு கர்த்தருடைய கிருபையினால் கூடிய மட்டும், எங்களால் இயன்ற மட்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறோம். விட்டு கொடுத்து மேல் ஏறி வருகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களுக்குள்ளே, இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிப்பது என்பது சாதாரணமானது அல்ல. வருகிறவங்க கண்டிப்பாக இங்கே தான் வருவாங்க. அதனால் நீங்கள் இங்கே கவனிங்க. இந்த வாக்குத்தத்தத்திற்குள்ளும் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளும் ஒரு மனிதன் பிரவேசிப்பது அவனுடைய முன் தீர்மானங்கள் அல்ல, அவனுடைய நியமனங்கள் அல்ல. அவனுக்காக தேவன் சில வழிநடத்துதல்களை கொடுத்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே, அந்த சுதந்திரத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வருகிறார். ஒரு நிமிஷம் உங்கள் வலது கரங்களை உயர்த்தலாம், கண்களை மூடுங்க. எவ்வளவு வேகமாய் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாய் நம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். கொஞ்சம் எல்லாரும் கண்களை மூடி வலது கரங்களை உயர்த்தி ஒரு பழைய பாடல், எம்எல் ஜெபசிங் அண்ணன் என்ற ஒரு தேவ மனிதன் எழுதின ஒரு பாடல், எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தனே எம் துணையானி நித்தமும் என் நிழலானி, கர்த்தனே எம் துணையானி நித்தமும் என் நிழலானி, கர்த்தனே எம் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர், கர்த்தனே எம் துணையானி, பாவியேற்றென்னை பல தள்ளினார், ஆவியில்லை என் தீகள் தூ
என்னை பல தெரிந்தவங்கெல்லாம் பாடுங்க. ராஜாவும் அன்பு என்னை கண்டது உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே என் துணையானே, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களின் உம்மை போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையா. 2 நிமிஷம் வாய்களை திறந்து, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே என் துணையானே. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்த்திட்டார். நம்பினோர் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்த்திட்டார். நம்பினோர் எதிராக கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே என் துணையானே. ஆயிரம் ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே. ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே என் துணை. ஒரு வரியை சேர்ந்து பாடுவோம். ஆயிரம். எல்லாரும் உங்க வலது கரங்களை உயர்த்தலாம். காதுள்ளவர்கள் கேட்க கடவன் என்று ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் எழுதினாரே. ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவர் பேசினதை தயவாய் கனம் பண்ணுவோம். தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சியை நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்தந்த காலத்துக்குரிய வளர்ச்சி. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிருங்க. அந்தந்த காலத்துக்குரிய வளர்ச்சியை நாங்க தருவோம்பா. பவுல் வியாகுலப்பட்டது போல 3ஆம் இசை நான் உங்களிடத்தில் வரும்போது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக என்னை தாழ்த்தும்படி நீங்கள் முன் செய்து வந்தது போலவே நீங்கள் செய்வீர்களானால் நான் உங்களை கண்டு துக்கம் அடைய வேண்டும் என்றோ நான் பயந்திருக்கிறேன். இல்லப்பா, அந்தந்த காலத்துக்குரிய வளர்ச்சியை தருவோம். ஜபிங்க. யார் அமைதியா இருக்க வேண்டாம். தயவு செய்து இந்த கூட்டங்களுடைய முகாந்தரங்கள் நிறைவேறட்டும். அந்தந்த காலகட்டத்திற்குரிய வளர்ச்சி. 2வது காலையிலே ஆண்டவர் பேசினார். அந்த துறைமுகத்திற்கு யாரும் தனியாக தானாக வந்ததில்லை. பிரச்சனைகளே அவர்களை கொண்டு வந்தது. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதினால் அவர்கள் வாக்குத்தத்தங்களுக்குள் பிரவேசிப்பதற்கான பலன் அவர்களுக்கு கிடைத்தது. தங்களை விட பலவான்களோடு ஒப்பிட்டு பார்த்ததினால் அந்த இடத்திற்கு வந்தார்கள். அவருக்கு பின் சென்றவர்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள். நிறைவேறக்கூடாதவைகளுக்காக
முயற்சி எடுக்கிற நாம் நிறைவேற வேண்டியவைகளுக்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் தன் குமுறலை வெளிப்படுத்தினார். யார் அமைதியா இருக்க வேண்டாம். நேரத்தை கடத்துறதுக்கோ அல்லது சமயத்தை போக்கடிப்பதற்கோ இவைகள் சொல்லப்படவில்லை. வேகமா வாய் திறந்து நீ சேவல் கூவதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு அவன் அவ்வளவு முயற்சிகளை எடுத்தான். ஆனால் நல்ல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற முயற்சி எடுப்பது குறைவு. நல்ல தீர்மானங்கள் நிறைவேற சபை முயற்சி எடுக்கணும், விசுவாசிகள் முயற்சி எடுக்கணும். எல்லாரும் வாய்களை திறங்க. ஜெபிக்க பழகினவர்கள் அமைதியா இருக்க வேண்டாம். Open your mouth and begin to pray. வாய்களை திறந்து ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. நேற்று ராத்திரியிலே ஆண்டவர் பேசினார். தேவனே விருப்பத்தை உண்டாக்க வேண்டும். ஆண்டவர் விருப்பத்தை உண்டாக்கினார். அதனுடைய இரட்சண்யங்களை கண்கள் காணும். அவைகளை நாம் கையில் ஏந்துவோம். அவைகளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவோம். விருப்பத்தை உண்டாக்குகிறவர் ஏமாற்ற மாட்டார். விருப்பத்தை உண்டாக்குகிறவர் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார். ரதத்தை குறித்த விருப்பத்தை உண்டவர் ரதத்தை காணும்படி செய்தார், தொடும்படி செய்தார், ஏறும்படி செய்தார். சுய விருப்பங்கள் வேண்டாம். நானா விருப்பப்பட்டு நடக்கலன்னு சொல்லி தேவன் மேல, சபை மேல, வசனத்தின் மேல கோபமடைந்து திரும்பி போய் விடாதபடி பிசாசினால் ஏவப்பட்ட விருப்பங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நல்லா இருக்கும். பிற்பாடு இருதயங்கள் வாதிக்கும். கர்த்தருடைய கரங்களிலே விழுவோம். சுய விருப்பங்களுக்கு சிலுவையிலே அறையப்படுவோம். போதும், இனிமேலும் சொந்த விருப்பங்கள் வேண்டாம். ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? இதோ 7 வருஷம் பஞ்சமா, 3 மாதம் பட்டயமா, 3 நாள் கொள்ளை நோயான்னு கேட்ட போது தான் தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணாமல் கர்த்தர் கையிலே விழுந்த போது அதில் குறைந்த தண்டனை எது என்று பார்த்து ஆண்டவரே 3 நாள் கொள்ளை நோயை தொடங்கினார். ஆனால் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே அவரே தான் அனுப்பின வாதையை போதும் நிறுத்து என்று சொல்லி நிறுத்தினது போல தேவன் கரத்திலே விழுகிறவர்கள் கர்த்தர் கட்டளையிடுவார். கை தட்டி வாய்களை திறந்து வாதைகளை நிறுத்த அவரால் முடியும். சுய விருப்பங்கள் வேண்டாம். பிசாசினால் ஏவப்படுகிற விருப்பங்கள் வேண்டாம். அவர் கரத்தில் விழுங்க. ஆவியானவர் திரும்ப 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 பேசுறார்னா ஒரு முகாந்தரம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு. விழுந்து பாருங்க, அவர் கையில விழுந்து பாருங்க. உங்க விருப்பத்தை சிலுவையில் அரைஞ்சு பாருங்க. உங்களுக்கு எது நல்லதோ அதை கர்த்தர் தந்து வாதைகளை தேசத்தின் மேல் நிறுத்துவார். சுடபல் கமனது யந்தரபலமா. ஒரே ஒரு வரிய கைகளை உயர்த்தி பாடுவோமா? பாவியேன்றென்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை நிகழ்ந்து விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. ஒரே ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி 1000 நாவுகள் நீர் தந்தார் ராஜனே, பாட கூடுமோ? 1000 நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாட கூடுமோ? சிவனை உமக்களிக்கிறேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. எங்கள் ஜெபம் கேளும், எங்களோடு பேசும் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். இந்த சாயங்கால வேளையிலும் தொடர்ச்சியாக இன்னும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நாம் பிரவேசிக்கவில்லை என்கிற உணர்வோடு நாம் முன்னேறி செல்லுவோம். இந்த இளைப்பாறுதலுக்குள்ளும் இந்த சுதந்திரத்துக்குள்ளும் பிரவேசிப்பதற்கு
வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த 3வது ராத்திரி ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எந்த அளவுக்கு விட்டு கொடுப்பீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தரால் உங்களுக்குள் கிரியை நடப்பிக்க முடியும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். யாத்திராகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். தயவாய் உங்க பக்கத்தில் சிறு பிள்ளைகள் இருப்பார்களானால் தலையில் 2 கொட்டு கொடுங்க, இல்லைன்னா காதை பிடிச்சி திருவுங்க. எதையாவது செய்து அவர்களை அடக்க பழகுங்கள். அதுதான் பெற்றோர்களுக்கு அழகு. அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிற தம்பி ஒழுங்கா உட்காரு. நல்ல ஒரு ஒழுக்கம் தேவை. நீங்க பக்கத்துல பாருங்க, சுத்தி பாருங்க. அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் அடக்கமா இருக்கிறார்களா, விளையாடுகிறார்களான்னு பாருங்க. ஸ்கூலுகளில் நம்ம பிள்ளைகளை இப்படி விடுறதில்லை. இது சபை தானே. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. அது என்னவோ நமக்கு இந்த ஒழுக்கக்கேடுகளை பார்த்துட்டு சும்மா இருக்க வரமாட்டேங்குது. அது நம்மளா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரான்னு தெரியல. அதனால தான் பெரம்போடு வரவான்னு அவர் கேட்டார். அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, நமக்கு அப்படி ஒரு கிருபை கிடைக்கலையேன்னு வருத்தம் எனக்கு. நம்மளைத்தான் அடிக்கணும். நம்ம கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும். அதே நேரத்தில் பயபக்தியோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்யணும். வருத்தத்துக்குரியது என்னன்னா, பக்கத்தில் சின்ன பிள்ளைங்க விளையாடுகிறது தெரிந்தும் பெரியவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது தான் வேதனைக்குரியது. ரைட். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 16வது வசனம். யாத்திராகமம் 16 சத்தமா வாசிங்க. யாத்திராகமம் 16 கர்த்தர் வாசிங்க, மைக்ல வாசிங்க. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், தேங்க்யூ, அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக, தேங்க்யூ, அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். அடுத்து, உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லெக்கத்தின்படி, உங்களினுடைய ஆத்துமாக்களின் லெக்கத்தின்படி அவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக. அப்ப ஆண்டவர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், சேர்க்க கடவீர்கள். சத்தமாய் சொல்லுங்க, சேர்க்க கடவீர்கள். இந்த யாத்திரையில் நீங்கள் போக வேண்டிய இடம் மட்டும் போய் சேருவதற்கு, உங்கள் லட்சிய கரையை எட்டுவதற்கு, அந்த பரம கானானை நாம் அடைவதற்கு நாம் சேர்க்க கடவர்கள். ஆங்கிலத்தில் கேதர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். கேதர், பிக் இட் அப், சேர்க்க கடவீர்கள். அவன் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்க்க கடவர்கள். 2 கூட்டத்தை குறித்து எழுதுகிறார். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லெக்கத்தின்படியே. முதலாவது, உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களை சார்ந்த ஆத்துமாக்களுக்காகவும் சேர்க்க கடவீர்கள். மெதுவா ஆமென் சொல்லுங்க. உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லெக்கத்துக்கு தக்கதாக. அடுத்து, இது குடும்பத்தை குறிக்கிறது. அடுத்து, உங்கள் கூடாரத்தில் இருக்கிற அனைவருக்குமாக சேர்க்க கடவீர்கள். அதாவது உங்களை சார்ந்தவர்களுக்காக, உங்களை சம்பந்தப்படுத்தப்பட்டவர்கள், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் உறவினர்கள், உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் குடும்பம் அல்லாத உங்கள் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக. வேதம் சொல்கிறது, கூடாரத்தில் இருக்கிறவர்கள் என்று சொல்லும்போது அந்நியனும் பரதேசிகளும் அடிமைகளும் கூடாரத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆபிரகாம் இந்த எலெயாசாரி குறித்து சொல்லும்போது, அவன் குமாரன் அல்ல, அவன் என் வீட்டில் ஒரு குமாரனை போல் வாழ்ந்தான். 318 கைப்படிந்த வேலைக்காரர்கள் ஆபிரகாமுக்குண்டு. அது அவனுடைய ஆத்துமாக்களின் லெக்கத்துக்கு தக்கதானவர்கள் அல்ல, ஆனால் அவனுடைய கூடாரத்துக்குட்பட்டவர்கள். புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க.
அப்போ நம்மளுடைய ஆத்துமாக்களுக்கு தக்க என்று சொல்லுவது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தது, நம்முடைய கூடாரத்துக்குட்பட்டவர்கள் என்று சொல்லுவது நம்மை சார்ந்தவர்கள். அதனால் தான் கொர்நேலியுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன் விசேஷித்த உறவின் முறையாரையும் தன் சிநேகிதரையும் ஜெபத்துக்கு அழைத்திருந்தான். அப்ப கவனிங்க, ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்முடைய விசேஷித்த உறவின் முறையார், அவர்களுக்காக நாம் சேர்க்க வேண்டும். 2, நம்முடைய சிநேகிதர்களுக்காகவும் நாம் சேர்க்க வேண்டும். முதலாவது, உங்கள் ஆத்துமாக்களின் லெக்கத்தின்படி நீங்கள் சேர்க்க கடவீர்கள். அடுத்து, உங்கள் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் நீங்கள் சேர்க்க கடவீர்கள். கவனிங்கள், எல்லாரும் சேர்க்கிறவர்கள் அல்ல. 30 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாலும், 6 லட்சத்துக்கு அதிகமான யுத்த புருஷர்கள் இருந்தாலும் எல்லாரும் சேர்க்க போகவில்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் சேர்க்கிறவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் சேர்க்க போகும்போது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் ஆத்துமாக்களுக்காக, உங்களுடைய கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக சேர்க்க கடவீர்கள். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் சேர்க்கிறவர்கள் இல்லை. சேர்க்கிறவர்கள், உங்கள் குடும்பத்தில் 6 பேர் இருக்கலாம், 6 பேரில் ஒரு நபரை கர்த்தர் சேர்க்கிற கூட்டத்தில் வைத்திருக்கலாம். உங்க உற்சாகத்துக்கு ரொம்ப நன்றி. மழை பெஞ்சதுனால அப்பளம் எல்லாம் கோந்துட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, மழை பெய்யாமலே கோந்து தானே இருந்தோம், அப்புறம் என்ன மழை பெஞ்சு கோவறதுக்கு? கொஞ்சம் உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எழுப்புதல் வரட்டும், எழுப்புதல் வந்துடட்டும். ஆமா, ஒவ்வொரு தடவையும் தீ கொளுத்தி விடக்கூடாது, நீங்களே எழும்பணும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கீழே இருந்து உங்களுக்கு பார்க்கும்போது என்னத்துக்கு இவன் குறைஞ்சிக்கிட்டே வர்றான்னு தோணும். இங்கே வந்து ஆளுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுப்போம் பாஸ்டர். 2 செகண்ட் இதில் வந்து நின்று இப்படிப்பட்ட முகங்களை நீங்கள் பார்த்துட்டு போங்க. 10 நாள் உங்களுக்கு தூக்கம் வர. அன்னைக்கு ஒரு சகோதரி என்கிட்ட சொல்றாங்க, பிள்ளைகளை கேட்டா 2 பேய்க்குட்டிகளை தந்திருக்காரு கர்த்தர், ஏன்னா அந்த 2 பிள்ளைகளை வச்சு மேய்க்க முடியலையா. அப்ப நான் யோசிச்சேன், பெத்த 2 பிள்ளைகளை வளர்க்க முடியல, பெறாத பிள்ளைகளை நாங்க மேய்க்கிறோமே. சிரிப்பு வந்தா சிரிங்க, சிரிப்பே வராது என்ன, அதான் கிருபை. பெத்த பிள்ளைகளை மேய்க்க முடியல, தொடாதன்னா தான் தொடுவான், போகாதன்னா போவான். ஆனா நாங்க பெறாததும் நாங்கள் விதைக்காததும் ஆனா அது ஒரு கிருபை தானே. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாருங்கிற தைரியம் வருது. கை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரைட். அப்போ எல்லாரும் சேர்க்கிறவர்கள் அல்ல, சேர்க்கிறவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் ஆத்துமாக்களின் லெக்கத்திற்கு தக்கதாக உங்கள் கூடாரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக நீங்கள் சேர்க்க கடவீர்கள். உங்க வீட்டில் 6 பேர் இருப்பார்களானால் அதில் ஒருவரை கர்த்தர் சேர்க்கிற கிருபையோடு கர்த்தர் வைத்திருப்பார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. 4 பேர் இருக்கிற குடும்பம், 10 பேர் இருக்கிற குடும்பம், சேர்க்கிறவர்கள் எல்லாரும் அல்ல. 3வது நான் சொல்லுகிறேன், சேர்க்கிறவர்கள் எதிர்பார்ப்புக்குரியவர்கள். தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆவியானவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, சேர்க்கிற சபை எதிர்பார்ப்புக்குரிய சபை, சேர்க்கிற குடும்பம் எதிர்பார்ப்புக்குரிய குடும்பம், சேர்க்கிற மனிதனை எதிர்நோக்கி ஜனங்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள், சேர்க்கிற தாயாரை நோக்கி ஜனங்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். 40 நாள் சீனாய் மலையில் தேவனிடத்தில் சேர்க்க போன மோசேக்காக ஜனங்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சேர்க்கிற குடும்பங்களை இந்த வருஷம் எதிர்பார்ப்பார்கள். கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்லது ஆவியை பெற்றவர்கள் 2 நிமிஷம் வெளிப்பாடை சேர்க்கிறவர்கள், ஜெபத்தை சேர்க்கிறவர்கள், எதிர்பார்ப்புக்குரியவர்கள். உன்னை பார்த்து
தலையை துலுக்கினவர்கள் உன்னை எதிர்பார்க்கிற காலம் வருகிறது. இதோ அவர் பட்டணத்தில் வந்து விட்டார் என்று சொன்னவுடன் ஜனத்திரட்சி ஓடி நெருக்கிட்டு, இயேசு எதிர்பார்ப்புக்குரியவர், இயேசு எதிர்பார்ப்புக்குரியவர். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை தானும் செய்வார், இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை அவனால் செய்ய முடியும். நல்ல கை தட்டுங்க. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நீங்கள் மற்றவர்களை எதிர்பார்த்த காலம் முடிவுக்கு வரட்டும். உங்களை, உன் பட்டணம், உன் தேசம், உன் நபர்கள் எதிர்பார்க்கிற காலங்கள். ஒரு ஜெப குறிப்பு சொல்லிட்டா ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய பேர் நிறைய நேரங்களில் நம்மை தொடர்பு கொள்ளாததற்கும் நம்மை விட்டு தூரம் போவதற்கும் என்ன காரணம் தெரியுமா? வேற சண்டை ஒண்ணும் இல்லை. சிறு வயதிலே சேர்ந்து வளர்ந்தோம், சேர்ந்து பழகினோம். ஆனால் ஒரே குடும்பம், சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, சித்தி எல்லாரும் நெருங்கி பழகினார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வளரும் போது அவர்கள் தானாகவே பிரிந்து போனார்கள். பேச்சுவார்த்தை குறைந்தது, தூரம் போனார்கள். என்ன காரணம் தெரியுமா? வாய்க்கால் தகராறு அல்ல. ஏதாகிலும் நம்மிடத்தில் எதிர்பார்த்து விடுவார்களோ, ஏதாகிலும் கேட்டு விடுவார்களோ, உதவிக்கு வந்து விடுவார்களோ, வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள், தேவைக்காக வந்து விடுவார்களோ, பிள்ளை 12 படித்து முடித்து வாங்கிவிட்டது, காலேஜ் படிப்பதற்கு ஹெல்ப் கேட்டுருவாங்களோ, நிலம் வாங்குறதுக்கு, தொழில் பண்றதுக்கு ஏதாவது உதவி கேட்டுட்டா தப்பா போயிருமே, கொடுக்க முடியாம போயிருமேன்னு சொல்லி நாளடைவில் பேச்சுவார்த்தைகளை குறைக்கிறார்கள். ஆனா நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அப்படி உங்களை புறக்கணித்தவர்கள் கூட உங்களை எதிர்பார்க்கிற ஒரு காலகட்டத்தை கர்த்தர் தரப்போகிறார். சேர்க்கிற ஜனம் குடரபல கதுரபலவா. நான் பேசுகிற சத்தம் சிலருக்கு பிரவசன சத்தம். அதுரபலத நகடக வைடபல் கபனதியா. எஸ், உன்னை கண்டு விலகி ஓடுகிறவர்கள், பார்த்தும் பார்க்காமல் ஓடுகிறவர்கள் உன்னை கண்டு. எஸ், அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, உன்னை தேவன் எதிர்பார்ப்புக்குரியவர்களாய், கொஞ்சம் டிலே வைங்க, டிலே வைங்க, எதிர்பார்ப்புக்குரியவர்களாய் தேவன் மாற்ற போகிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 வார்த்தை ஜெபிங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபந்தா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபந்தா. கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் கண்ணீரோடு சொல்லுகிறேன், இன்னைக்கு இந்த 3வது ராத்திரி சேர்க்கிற சகோதரியே, சேர்க்கிற சபையே, மாத்தூர் வட்டத்திற்கு நீ எதிர்பார்ப்புக்குரியவர். தேசங்களுக்கு எப்பொழுது இன்னைக்கு நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். ஒரு காலகட்டத்தில் நம்ம போன் பண்ணினாலே எதுக்கு போன் பண்றாங்கன்னு தெரியலையே, ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு பயந்து போன் எடுக்காதவர்கள் நடுவில் இன்றைக்கு நம்மை எதிர்பார்க்கிற ஒரு கூட்டங்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறாரே. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் ஓ சேர்க்கிறவன் எதிர்பார்ப்புக்குரியவன், வசனத்தை சேர்க்கிறவன் எதிர்பார்ப்புக்குரியவன், ஜெபத்தை சேர்க்கிறவன் எதிர்பார்ப்புக்குரியவன், அபிஷேகத்தை சேர்க்கிறவன் எதிர்பார்ப்புக்குரியவன், உடரகதனா நன்மையான ஈவுகளை சேர்க்கிறவன் எதிர்பார்ப்புக்குரியவன். இன்னைக்கு ராத்திரி அந்த சொர்க்கிய கனவாளங்கள் திறக்கப்படுவதாக, வானத்தின் மதகுகள் திறக்கப்படுவதாக. ராஸ்மேனியா அல்மனஷியா. தங்கச்சி கை தட்டாம அமைதியாயிரு. காலங்களை பயன்படுத்திக்கொள். சேர்க்கிறவர்கள் எதிர்பார்ப்புக்குரியவர்கள், எக்ஸ்பெக்டபிள் ஒன். அவங்க எப்ப வருவாங்கன்னு ஜனங்கள் காத்திருப்பார்கள். முகத்தெல்லாம் கொஞ்சம் மாத்துங்க. என்ன நல்ல சொல்லுங்க. சேர்க்கிறவர்கள் எதிர்பார்ப்புக்குரியவர்கள். நான் பேசுறது உங்களுக்கு புரியாமல்ல இல்ல, புரியுது. புரியாத மாதிரி நடிக்கப்படாது. சின்ன வயசுல இந்த உறவுகள்ல சண்டை வராது, பார்த்திருக்கீங்களா? பிள்ளைங்க சிறு வயதில் இருக்கும்போது சித்தப்பா, பெரியப்பா, அக்கா, தம்பி, தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் ஒரே வீட்டில் வளரும். நீங்க அமெரிக்காவில் இருந்து வந்தா உங்களுக்கு தெரியாது. நான் பேசுறது லோக்கல் தமிழ்நாட்டு கதை. பிரச்சனையே வராது. ஏன்னா செலவு கம்மி. கூடி போனா
சேமியா ஐஸ் வாங்கி கேட்பானா? கூடி போனா மாமா மாமா கிரிக்கெட் விளையாட பால் வேணும்னு கேட்பானா? அதனால பிரச்சனை இல்லை. 12 முடிக்கும் போது தானே பிரச்சனை. இப்போ பால் கேட்க மாட்டான், இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கேட்பான். இப்போ அந்த பிள்ளை சேமியா ஐஸ் கேட்காது, எனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க போறாங்க, நீங்க என்ன ஃப்ரிட்ஜா வாஷிங் மிஷினா, இது கேட்குது. அப்போ அதுக்கு இடம் வகுக்காம அவங்க என்ன செய்யறாங்க? நாளடைவில் பிரிந்து போகிறார்கள், பேச்சுவார்த்தைகளை குறைத்து விடுகிறார்கள். ஆனா ஒரு பிரச்சனை இருக்காது. அக்கா தம்பிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை, அண்ணன் தம்பிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை, உறவுகளுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை இல்லை, நண்பர்கள் விட்டு விலகி ஓடுகிறார்கள். காரணம், நம்மிடத்தில் ஏதாகிலும் கேட்டு விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம் நம்மை குறித்தவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மையும் எதிர்பார்ப்புக்குரியவர்களாக மாற்றுவார். நம்மையும் கை உயர்த்தி எதிர்பார்ப்புக்குரியவர்களாக தேவன் மாற்றுவார். எல்லாரும் சேர்க்கிறவர்கள் அல்ல, எல்லாராலும் சேர்க்க முடியாது, எல்லாராலும் சேர்க்க கூடாது. இந்த வார்த்தையை சொல்லுங்க. எல்லாரும் சேர்க்கிறவர்கள் அல்ல, எல்லாராலும் சேர்க்க முடியாது, எல்லாராலும் சேர்க்க கூடாது. திரும்ப சொல்லுங்க. எல்லாரும் சேர்க்கிறவர்கள் அல்ல, எல்லாராலும் சேர்க்க முடியாது, சேர்க்க கூடாது. எங்க அப்பா நல்ல சேர்க்கிறவர். அவர் அரசாங்கத்தில் வேலை பார்த்த நாட்களில் நியாயமான லீவை கூட எடுக்க மாட்டார். அப்படி லீவ் எடுக்காம அவர் தன் வேலைக்கு போனதுனால அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன போது கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேல லீவ் எடுக்காம வேலை செய்ததுக்கு கிராட்டிவிட்டின்னு ஒன்று கொடுத்தாங்க. ஆனா எங்க அப்பா சேர்த்து வச்சதை செலவு பண்ற ஆளு. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். எங்க அப்பா சேர்க்கிறவர், எங்க அம்மா சேர்த்து வச்சதை செலவு பண்றவங்க. லூக்கா 15:12 ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருத்தன் சேர்க்கிறவன், ஒருத்தன் அழிக்கிறவன். 1 2 3 மைக் செக்கிங் இருக்கேளா? இப்படி இருக்கும். கணவன் சேர்க்கிற ஆளா இருந்தா மனைவி செலவு பண்ணும். மனைவி கடுகு டப்பாவிலையும் சீரக டப்பாவிலையும் சேர்த்து வச்சா கணவன் செலவழிப்பார். 2 சேர்க்கிறதா இருந்தா பிறந்ததுகள் செலவழிக்கும். ஆமா, நீங்க மற்றவங்க வீட்டில் போய் கூட ஆமேன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. இது யாரும் இல்லைன்னா கூட பிறப்புகள் அண்ணங்கிட்ட இருந்து வாங்கி செலவு பண்ணும். ஆமா, இதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ். இந்த அண்ணமாருக்கு மனைவியை விட, மனைவி பிள்ளைகளை விட தங்கச்சி மேல பாசம் அதிகம். அது என்னவோ தெரியல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மந்திரம். ஆமா, நீங்க வீட்டில் போய் கூட சிரிக்கலாம், உங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்க இருப்பீங்க. ஆமா, அது A+² + B² - 2AB, அது கரெக்டா இருக்கும் அந்த ஃபார்முலா. திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பியை பிரிக்கவே முடியாது. 1000 இருக்கட்டும், இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் சொன்னானோ தங்கச்சின்னா பொங்கிரும். சிலருக்கு தங்கச்சின்னா பொங்கிரும். தங்கச்சி பாசமலர் பொங்கிரும். அப்போ ஏதானாலும் சேர்க்கிற ஒரு கூட்டம் குடும்பத்தில் இருக்கும், அதை அழிக்கிற ஒரு கூட்டமும் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஆங்கிலத்தில் இளையகுமாரன் சில காலம் சென்ற பின்பு அந்த ஆஸ்திகளை சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு போய் அதை செலவழித்து போட்டான். அவனுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஸ்குவாண்டர். ஸ்குவாண்டர் என்றால் இதோ விரயம் பண்ணுகிறவன். சத்தமாய் சொல்லுங்களேன், விரயம் பண்ணுகிறவன். 2025வது வருஷம் உங்கள் எல்லைகளிலே விரயம் பண்ணுகிற ஆவிகள் நிர்மூலப்பட்டு போகணும். வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் இல் பொருளாக்கப்படணும். கைகளை தட்டணும். கைப்பாடாய் சேர்க்கிறவைகளை விரயம் பண்ணுகிற உடரபல துரபலதனா கைகளை தட்டுங்க. இது அவசியம், இது அவசியம். விரயம் பண்ணுகிற வல்லமைகள். எஸ், தகப்பனுடைய ஆஸ்திகளை, தகப்பனுடைய கிருபைகளை விரயம் பண்ணுகிற வேசிகளிடத்திலே
மொபைல் போனுக்காக, வண்டிக்காக, வாகனங்களுக்காக, ஆடம்பரங்களுக்காக, ஆப்பிள் போன்களுக்காக, ஐபேடுகளுக்காக, பகட்டு வாழ்க்கைக்காக விரயம் பண்ணுகிற ஸ்குவாண்டர்ஸ் இயேசுவின் நாமத்தில் அவர்களை கர்த்தர் பிடிக்கட்டும். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது, அவைகளை கெடுக்கிற குளிநரிகளை, சிறுநரிகளை நமக்காக பிடிப்போம். கைகளை தட்டி சில நிமிஷங்கள் கைப்பாடாய் சேர்க்கிறவைகளை விரயம் பண்ணுகிற ஆவிகள் பிடிக்கப்படட்டும். அதுரமனதனகலகா ரிபல் கபனதுளமனகலகதனா ரிபல் கபனதியா இயேசுவின் நாமத்தில் சேர்க்கிறவைகளை அழிக்க நினைக்கிற தலைமுறைகளை கர்த்தர் சந்திக்கட்டும். சேர்த்து வைக்கிறவைகளை அழிக்கிற விரயம் பண்ணுகிற ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. எத்தனை குடும்பங்கள் கைப்பாடாய் சேர்த்த நன்மைகளை வீணடிப்பதற்கு உங்கள் குடும்பத்தில் சத்துரு சிலரை எழுப்பி வைத்திருப்பா. எல்லாரும் சேர்க்கிறவர்கள் அல்ல, எல்லாராலும் சேர்க்க முடியாது, எல்லாராலும் சேர்க்க கூடாது. உயிரை கொடுத்து ஊழியம் செய்யும் போது கொஞ்சம் கவனிக்கணும், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தேங்க்யூ. வாசிக்கலாம் எசேக்கியேல் 14:20. சீக்கிரமா, எவ்வளவு சீக்கிரமா நான் முடிக்கணுமோ முடிக்கிறேன், உங்க நேரத்தை நான் திருட விரும்பல. எசேக்கியேல் 14:20. எசேக்கியேல் நோவாவும் தானியேலும் யோபுவும் கொஞ்சம் கம்மி பண்ணு. அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை வாசிங்க தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் கவனமா கேளுங்க. எவ்வளவு பொறுமையா போக முடியுமோ போவோம். நோவாவும் தானியேலும் யோபுவும் அந்த பட்டணத்தில் இருந்தாலும் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையோ குமாரத்திகளையோ தப்புவிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்காக மட்டும் சேர்த்து வைக்கிறாங்க. கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆண்டவர் சொல்றார், நோவா, தானியேல், யோபு இவங்க எல்லாம் தங்களை தாண்டி யாரையும் தப்புவிக்க முடியல. ஏன்னா அவர்களால் குமாரனையோ குமாரத்திகளையோ விடுதலையாக்க முடியல. ஏன்னா அவர்களுக்கும் சேர்த்து வைக்கவில்லை. கொஞ்சம் கவனமா கேளுங்க, ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். கவனிங்கன்னு பாருங்கன்னு நானும் நாளைக்கு ராத்திரி வரைக்கும் சொல்லுவேன். அப்புறம் என் தொந்தரவு இருக்காது. ஆமா, நோவாவும் தானியேலும் யோபுவும் அந்த பட்டணத்தில் இருந்தாலும் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவித்துக் கொள்ளுவார்களே அல்லாமல் குமாரனையோ குமாரத்திகளை தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்றேன் கர்த்தர் சொல்றார். அப்போ நாம சேர்ப்பின் அளவு போதாது, நம்முடைய சேர்ப்பின் அளவு போதாது. நான் ஆராதிக்கிற ஆராதனை என்னை மட்டும் தொடுமானால் அது போதாது, என்னை தாண்டி ஒரு தலைமுறையை தொடணும். என் எதிர்பார்ப்பெல்லாம் என்ன தெரியுமா? கடைசியில் இருக்கிறவர்கள் வரையிலும் தேவ வார்த்தையால தொடப்படணும். அது என்னவோ தெரியல, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் உள்ள வச்சுட்டார், அப்படி ஒரு ஏக்கத்தை உள்ள வச்சுட்டார். அதனால எனக்கு கடமைக்காக பிரசங்கம் பண்ண வராது. ஒரு ஆளு கவனிக்காம இருந்தாலும் என் இருதயம் வாதிக்கும். அவர்களையும் கர்த்தர் தொட்டிருக்கலாமே, அவர்களையும் கர்த்தர் தொட்டிருக்கலாமே. இப்படி காத்து வீசும் போது அவங்க மேலே அந்த காத்து படாதா? இப்படி மழை பெய்யும் போது அவங்க மேல 2 துளி விழாதா? இப்படி ஆவியானவர் கிரியை செய்து போகும்போது அவங்களையும் தொற்ற மாட்டே. தம்பி, அந்த 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 கவனிங்க, சொல்லிட்டே இருக்கிற கவனிங்க. ஆண்டவர் தொட்டு விட மாட்டாரா? சிரிக்கிறதுக்கு சொல்லலாமா? கவனி, உங்களுக்காகத்தான் கூட்டங்கள். விளையாடாதீங்க. வேற யாரும் இப்படி உங்களை திருத்த மாட்டாங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 1 மணி நேரம் கத்தி தொலைச்சிட்டு நாங்க போறதுக்கு வரல. நீங்க ரட்சிக்கப்படணும், கர்த்தரை அறியணும். இந்த பாரம் உண்டாகட்டும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படி வேணாலும் போங்க, நாங்க ஊழியம் அப்படி செய்ய முடியாது. அப்ப தங்கள் நீதியினால தங்கள் ஆத்துமாக்களை தாண்டி ஒரு குமாரனையோ ஒரு குமாரத்தையோ தப்புவிக்கலன்னா போதுமான அளவுக்கு சேர்க்கலன்னு தானே அர்த்தம்.
போதுமான அளவுக்கு சேர்த்திருந்தா அவனை தாண்டி குமாரனும் குமாரத்தையும் விடுதலை ஆயிருக்கணுமே. கொஞ்ச நேரம் கற்றுக்கொள்ள முடியல. ஆனா அது சாத்தியமா? சாத்தியம். வாசிங்க அப்போஸ்தலர் 27:24. சீக்கிரம் அப்போஸ்தலர் 27:24. சீக்கிரம் 20. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இதா அளவு, இதா அளவு, இதா அளவு, இதா அளவு. மூலம் இதோ கூட யாத்திரை பண்ணுகிற அத்தனை பேரை நான் சொல்றேன். இங்க இருக்கிற சிலர் மூலம் ஓ கணவர், ஓ பிள்ளைங்க, ஓ தாய் தகப்ப, ஓ சம்பந்தி, எஸ் எஸ் கை தட்டி ஓ நாத்தனார் கையை தட்டணும். அதர பலகட கதனா. இதல்லவா ரட்சிப்பு, இதல்லவா சுவிசேஷம். கையை தட்டணும். அதுர மனதன கடகசியா. பவுலே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். சிலர் நினைக்காதீங்க, என் கணவர் வரலையே, என் பிள்ளைங்க வரலையேன்னு. இல்ல, நீ சேர்க்கிற அளவு உன் குடும்பத்துக்கும் சேர்த்தா இருக்கட்டும். கை தட்டுங்க. உடரபலப சந்தல் கமனா. கானானிய ஸ்திரீனுடைய மகள் வரல, ஆனா கானானிய ஸ்திரீ போராடுற போராட்டம் மகளுக்கும் சேர்த்து கையை தட்டணும். எஸ், தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். என் கணவர் வரலையே, என் பிள்ளைங்க வரலையே, ஐயோ ஐயோ என் தம்பி வரலையே, வர முடியல, ஆனாலும் அவர்களுக்கு சேர்த்து ஆராதிங்க, அவர்களுக்கு சேர்த்து அழுக. உணரவல்லவ எருசலேம் குமாரத்திகளை, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், நீங்க உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னவர் இந்த 3வது ராத்திரியிலே பிரத்யட்சமாய் ஒரு தேவ சத்தத்தை உங்கள் நடுவிலே அறிவிக்கிறேன். ஏ பவுலே, ஓ மூலமா உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரையும், ஓ ஸ்மார்ட் கார்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரும், எஸ், ஓ குடும்ப பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரும், ராகாப் என்கிற ஒரு வேசி, ஓ ஓ வேவக்காரர்களாகிய வாலிபர்களை சேர்த்து வைத்து ஒரு நன்மையை சேர்த்து வைத்தபடியினால் எரிகோ அழிக்கப்படும் போது அவள் மட்டுமல்ல, அவள் வீட்டார் அனைவரும் பாதுகாக்கப்பட்டார்கள். எஸ், கை தட்டுங்க. ஆத்ம பாரம் இல்லாதவர்களுக்கு நான் சொல்றது புரியாது. ஆத்மாக்களை குறித்த அறிவில்லாதவர்களுக்கு நான் பேசுறது புரியாது. ஐயோ, என் கணவர் தேவனை அறியாம நரகத்துக்கு போயிடக்கூடாது, ஐயோ என் தகப்பன் போயிடக்கூடாது, என் மாமனார் போயிடக்கூடாது கதறுகிறவர்கள், சேர்த்து வைக்கிறவர்கள். ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்க ஆத்மாவை மட்டும் தப்பித்துக் கொள்ள முடியுமே தவிர உங்களை தாண்டி யாரையும் தப்பு வைக்க முடியாதுன்னு சொல்றார். இன்னொருவனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒன்ன மட்டும் இல்ல. அப்போஸ்தலர் 24:37 வேதம் சொல்லுகிறது 276 இருந்தாங்க. சத்தமா சொல்லுங்க, 276. மெதுவா சொல்லுங்க, 276. எம்மா சொல்லுங்க சத்தமா, 276. ஒரு மனுஷனுடைய அளவை பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுடைய அளவை பார்த்தீங்களா? 276 வேற தான் கூட தப்ப பண்ணக்கூடிய கிருபை அந்த ஆள் மேல. கருவேற காப்பாற்றக்கூடிய ஒரு சேர்ப்பு, ஒரு அபிஷேகம், ஒரு அழைப்பு ஒரு தேவ மனிதன் மேல இருந்தது. இந்த வட்ட கன்வென்ஷன் நீங்க நினைக்கிறது போல அல்ல. சிலர்களை கொண்டு பட்டணங்களை சேர்க்க போகிறார், சிலரை கொண்டு ராஜ்யங்களை சேர்க்க போகிறார். கை தட்டுங்க, கை தட்டுங்க. இது சும்மா கதை அல்ல, தேசங்களை பிடிக்கத்தக்க அபிஷேகம். உடரபல கதுரபா. கைகளை தட்டணும், கைகளை தட்டணும். ஒரு ஆளை கொண்டு கையை தட்டுங்க. நீயே அந்த மனுஷன். அந்த மகன் ஏமாத்துறோம், அந்த மகள் ஏமாத்துறோடு, அந்த வாலிப பிள்ளைங்க ஏமாத்துறோடு, அந்த குடிகார கணவன் ஏமாத்துறோடு. பட்டரத்தை பிடிக்கிற அபிஷேகம். கையை தட்டுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க.
உரபா கத்துரபா உடரபல கத்துரபலபா. வானம் திறந்திருக்கிறது, வானம் திறந்திருக்கு, வானம் திறந்திருக்கு. ஒரு நாபாலுக்காக அல்ல, 3000 ஆடுகளை 1000 வெள்ளாடுகளை தப்புவிக்கிற அபிஷேகம் அபிகாயிலை ஓ மேல. உன் காலேஜில் இருக்கிற 3000 வாலிப பிள்ளைகளை அக்கினியிலிருந்து வலிச்செடுக்கக்கூடிய அபிஷேகம், உன் ஸ்கூல்ல இருக்கிற 1000கணக்கில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தரண்டையில திருப்புகிற ஒரு அபிஷேகம். உடரபலவா சந்தல் கவரா அதர. இதுக்காக அல்லவா நான் உன்னை ரட்சித்தேன். இந்த வார்த்தையை திரும்ப சொல்றேன். உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரையும் உன் வீட்டுல ஒரு ஆள் தவற முடியாது. நீ சேர்க்கிற தாயாயிருந்தா, நீ சேர்க்கிற குடும்பமாயிருந்தா, நீங்க சேர்க்கிற சபையாயிருந்தா, இனி மாத்தூர்ல ஒரு தற்கொலை நடக்காது, ஒரு கொலை நடக்காது, ஒரு அபகடம் நடக்காது. ஏன்னா உன்னோடு ஏய் ஷாகாரத்தனா உடா ரகதியா. உங்க ஒரு ஆள் மூலம் அநேகரை காப்பாற்றுவா, அநேகரை காப்பாற்றுவா. அதான் சொல்றார் மோசே, மோசே நீ ஒரு ஆள் விலகி நில்லு, இவங்களை நான் கொன்னுருவேன்னு சொல்றார். ஆனா ஆண்டவர் சொல்றார், வேண்டாம் ஆண்டவரே, அவங்களுக்கு பதிலா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடும். அர்த்தம், அவன் ஒரு ஆளு 30 லட்சம் பேரை காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆள். நான் இப்ப சொல்றேன், அந்த 4 பேர் ஏமாத்துறோம், உன் தம்பி ஏமாத்துறோம். ஏய் உன் கணவன் கையை தட்டுங்க. உடரபலவா, இந்த பட்டணத்துல உனக்கு வேற யாரு உண்டு? புடே ஷாதா கதரா உடரஹசியா. சேர்க்கிறவர்கள் ஜெபத்தை, கண்ணீரை, முழங்கால அர்ப்பணிப்பு, கதறல, மன்றாட்ட. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாத்திராகமம் 16:17, யாத்திராகமம் 16:17, யாத்திராகமம் 16:17. அப்ப கவனிங்க, சேர்க்கக்கூடிய அளவு இருக்கு. சிலர் மிகுதியாயும், சிலர் சொல்லுங்க, சிலர் மிகுதியாயும், சிலர் கொஞ்சமாய். ஒரு பாரத்துக்குள்ள வந்துட்டோம்னா அப்படியே கண்டினியூ ஆகுங்க. சிலர் மிகுதியாயும், சிலர் கொஞ்சமாயும். இப்ப வாசிங்க, சீக்கிரமா கற்றுக்கொள்ளுவோம். அதே யாத்திராகமம் 16:13. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து, நல்ல கவனிங்க, சாயங்காலத்தில் பாளையத்தை மூடிக்கொண்டது. கவனிங்க, சாயங்காலத்தில் காடை வந்து விழுந்து பாளையத்தை. அப்போ காடை பாளையம் முழுவதும் கிடக்குது. ஆனா அவன் அளவுக்கு தக்க எடுக்கிறான். கொஞ்சம் நல்ல முகத்தை வைக்கலாம். பாளையம் காடை பாளையம் முழுவதும் கிடக்குது. ஆனா அவனுக்கு மனம் நம்ம அளவுக்கு தக்க போதும். எவ்வளவு கிடந்துச்சுன்னு போட்டிருக்கு என்னாகமம் 11:31. என்னாகமம் 11:31. எவ்வளவு காடை எவ்வளவு தூரத்துக்கு இருந்துச்சு வாசிங்க. சரி கவனிங்க, ரேஷன் கடையில மட்டும் இல்ல, மளிகை கடையில மட்டுமல்ல, பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். எவ்வளவு இருந்துச்சு காடை? ரேஷன் கடையில மட்டுமா? பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும், பாளையத்துக்கு இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். தரையிலிருந்து 2 முழம். கவனிங்க, பேசாதீங்க. தரையிலிருந்து 2 முழம் உயரம். இந்த கூகுள் மேப் பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும். கூகுள் மேப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி,
என்ன சொன்னாலும் இப்படி தான் இருக்க போகிறீங்க. அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் இப்போ போகிறேன். கூகுள் மேப்னு ஒன்று இருக்குது. ஒரு இடம் தெரியலைன்னா லொக்கேஷன் போட்டு போகிறது. நான் மாத்தூருக்கு வரணுன்னா பாஸ்கிட்ட கேட்பேன், லொக்கேஷன் அனுப்புங்கன்னு. இவர் எனக்கு லொக்கேஷன் அனுப்புவார். அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணோடனே அங்கே ஒரு அக்கா பேசும் அந்த லொக்கேஷனில், டேன் ரைட்டு, டேன் லெஃப்ட்டு, அப்புறம் இப்படி போங்க, இங்கே 20 ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி அங்கேருந்து இங்கே லெஃப்ட் கட் பண்ணுங்க. அப்படித்தான் நான் சபைக்கு வந்தேன். அப்படி மேப்பு வச்சு வர்றோம். இப்போ அந்த மேப்பில் நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து அல்லது நாகர்கோவில் அல்லது மார்த்தாண்டத்திலிருந்து சென்னை வரைக்கும் மேப்பு போட்டிங்கன்னா பஸ் வழியாக போனால் 9 மணி நேரம் காட்டுது. எத்தனை மணி நேரம்? 9 அல்லது 10 மணி நேரம். அது வண்டியை பொறுத்தது. எஸ்சிடிசின்னா 12 மணி நேரம் ஆகும். பிரைவேட் பஸ்ன்னா ஒரு 10 மணி நேரத்தில் அடிச்சு பிடிச்சி போகும். ட்ரெயின் ஆனால் ஒரு 9-10 மணி நேரத்தில் போகும். ஆனால் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு, பை வாக், நடந்து போனா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க தெரியாதவர்கள் கூட்டம் முடிஞ்ச உடனே போட்டு பாருங்க. பை வாக், நடந்து போனா அப்படின்னா ஒரு நாள் 7 மணி நேரம் காட்டும். அப்போ மார்த்தாண்டத்திலிருந்து சென்னைக்கு நடந்து போனா ஒரு நாள் பிரயாண தூரம் சென்னை வரைக்கும். நான் சொல்றது ஒரு உதாரணம். அப்ப காடை எவ்வளவு தூரம் விழுந்து கிடந்துச்சு? மார்த்தாண்டத்திலிருந்து சென்னை வரைக்கும். அதான் எழுப்புதல் வந்துட்டா தானே வந்து என்ன சொன்னாலும் அப்படித்தான். சரி, இருக்கட்டும். அப்போ ஒரு நாள் பிரயாண தூரம் என்பது அப்ராக்சிமேட்லி ஃப்ரம் மார்த்தாண்டம் டு சென்னை. 3 நாள் பிரயாண தூரம்னா அதை தாண்டி மும்பை, டெல்லி நடையில. சரியா? அப்போ இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். யாக்கோபுக்கும் லாபானுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரம் இருந்ததுன்னு ஆதியாகமம் 30-36 நம்ம வாசிக்க முடியும். எதுல? பென்ஸ் கார்ல அல்ல, நடந்து, பை வாக். சரிதானா? அப்போ ஒரு நாள் பிரயாண தூரம் என்பது ஒரு சராசரி அளவின்படி மார்த்தாண்டத்திலிருந்து சென்னை தூரமானால் இவ்வளவு தூரத்துக்கு இந்த பக்கத்திலையும் காடை, அவ்வளவு தூரத்துக்கு அந்த பக்கத்திலையும் காடை. ஆனா எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நான் எடுக்கிறேன். எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நான் எடுக்கிறேன். ஆனால் தேவனுடைய அளவு அவ்வளவு அல்ல. தேவனுடைய அளவு அவ்வளவு. கைத்தட்டி ஏன் அளவுக்கு தக்க நான் எடுக்கிறேன். ஆனா தேவனுடைய அளவு அவ்வளவு இல்ல. ஆதியாகமம் 15:5 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார், உன்னால் வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவ்வளவாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். கை உயர்த்து ஆமென் சொல்லுங்களே. ஆனா 15:2 ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேன். உன் அளவு ஒரு பிள்ளை, என் அளவு வானத்து நட்சத்திரம், என் அளவு கடற்கரை மணல். இன்னைக்கு நான் ஃபுல் காஸ்பல் சபைகளோடு வட்ட கன்வென்ஷன்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். இதோ உன் அளவு தேவனுடைய அளவு அல்ல, உன் வழி தேவ வழி அல்ல, உன் நினைவுகள் தேவ நினைவுகள் அல்ல. அபிஷேகத்தை உணர்கிறவர்கள் கைத்தட்டி உடரக்க துரபலவா. இதல்ல, இதல்ல, இது உன்னுடைய அளவு, இது உங்களுடைய அளவு. ஆபிரகாமே, உன்னுடைய அளவு ஒரு பிள்ளை, உன்னுடைய அளவு ஒரு பிள்ளை. மூத்த குமாரன் தன் தகப்பனிடத்தில் கேட்கிறான், என் சிநேகிதர்களோடு சந்தோஷமாய் இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டி கூட எனக்கு தரவில்லையே, இது உன்னுடைய அளவு. என் அளவு என்ன தெரியுமா? என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. புரியாதவர்களுக்கு புரிய வேண்டாம், புரிந்தவர்களுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். மனுஷனுடைய அளவு வேற, தேவனுடைய அளவு வேற. நம்முடைய அளவுக்கு தக்கதாக நாம் சேர்க்கிறோம். ஆனா தேவனுடைய அளவு பாளையம் முழுவதும் விழுந்து கிடக்கிறது, பாளையம் முழுவதும் விழுந்து கிடக்கிறது, 2 முழ உயரத்திற்கு விழுந்து கிடக்கிறது. தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடத்துல ஏன் அளவு வேற, தேவனுடைய அளவு வேற. ரைட். இப்ப வாசிங்க நியாயாதிபதிகள். எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொண்டு முடிப்போம். நியாயாதிபதிகள் 6:37 நியாயாதிபதிகள் 6:37. மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன்,
கவனிங்க, பனி தோலின் மேல், எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தார். நல்ல கவனிங்க, பனி பூமி எங்கும் இருக்கிறது. கை உயர்த்துற ஆமென் சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா இருங்க. பனி எங்க இருக்கு? மெதுவா சொல்லுங்க, கஷ்டப்பட வேண்டாம். ஆதியாகமம் 2:6 பனி எழும்பி பூமி எங்கும் நனைத்ததுன்னு இருக்கு. அப்ப பனி எங்க இருக்கு? பூமி எங்கும் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், உங்க நடுவில் ஊழியம் செய்ததுனால நான் உலகத்தில் எங்க போயும் ஜெயிச்சிருவேன். எனக்கு ஈஸி. ஆமா, அதனால உங்களுக்கு முதற்கண் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்லது தானே சொல்றேன். ஆமா, இந்த மோசே இந்த ஜனங்களுக்கிட்டே வாழ்ந்து வாழ்ந்து செங்கடலை பிரிக்கிறது அவனுக்கு ஈஸி ஆயிடுச்சு. சிலரெல்லாம் வீட்டுக்காரருக்கு சமைச்சு போட்டு போட்டு அவரை திருப்திப்படுத்த முடியாம வெளியூர்களில் சொந்தக்காரங்க வீட்டில் போய் சும்மானாலும் ஒரு சாம்பார் வைப்பாங்க, டேஸ்ட் தூள் கலப்பிடும். ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் கிடைச்ச ப்ராக்டிஸ் அவ்வளவு. எங்கள் அம்மாவெல்லாம் எங்கள் மாமியார் எங்கள் பாட்டியை திருப்திப்படுத்தவே முடியாது. எங்கள் பாட்டியை, எங்கள் அம்மாவுக்கு மாமி, என்ன கறி வைங்க, உப்பு இல்லை, புளி இல்லை, சுண்ணாம்பு இல்லை, புண்ணாக்கு இல்லை, இதுதான் அந்த பாட்டி சொல்லும். எங்கள் அம்மாவுக்கு அவ்வளவு ப்ராக்டிஸ் எங்கள் பாட்டிக்கு சோறு பொங்கி போட்டு. அதனால எங்கள் அம்மா உலகத்தில் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு கிளாஸ் சமையல்காரின்னு பேர் வாங்கிடுவாங்க. அதனால் எனக்கு உங்ககிட்ட வந்து பிரசங்கம் பண்ணதில் கிடைச்ச ஒரு பெரிய கிருபை. உலகத்தில் என்னை எங்கே அனுப்புனாலும் நான் கோல் போட்டுருவேன். என்ன ஜெயிச்சோம், ஏன்னா உங்ககிட்டயே ஊழியம் செய்யிட்டேனே. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், கை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ அவனுக்கு என்ன என்ன அர்த்தம், என்ன என்ன தேவைன்னா, நான் ஒரு மயிருள்ள தோலை தரையில் போடுவேன், தோல்ல மாத்திரம் பனி பெய்யணும். எங்க பெய்யணும்? சத்தமா சொல்லுங்க, மாத்திரம். ஏன் தேவை அவ்வளவுதான். சத்தமா சொல்லுங்க, ஏன் தேவை அவ்வளவுதான். பூமி எங்கும் பனி இருக்கு பாஸ்டர், பூமி எங்கும் பனி பெய்ந்திருக்கிறது, பாளையம் எங்கும் காடை விழுந்திருக்கிறது. ஆனா ஏன் அளவு இவ்வளவுதான். ஏன் அளவு எவ்வளவு? தோல்ல மாத்திரம் பனி பெய்யணும். அந்த பனியை ஒரு கிண்ணத்தில் புழிஞ்சு ஊற்றணும். என் ஆசைலாம் என்னது? தோல்ல பனி பெய்யணும், அந்த பனியை பிடிச்சு ஒரு கிண்ணத்தில் புழிஞ்சு ஊற்றணும். அதுதான் என் விருப்பம். அப்போ பூமி எங்கும் பனி பெய்ந்திருந்தாலும், பாளையம் எங்கும் காடை கிடந்தாலும், சிலருக்கு அளவு ஒரு கிண்ணம் தான், சிலருக்கு ஒரு அளவு நான், என் வாழ்க்கை, என் குடும்பம். இந்த மாதம் கரண்ட் பில்லு கட்டணும், அடுத்த மாதம் 699 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும், 1.5 டேட்டா ஃப்ரீ. இதான் என் அளவு. அடுத்த மாதம், இந்த மாதம் கரும்பு கிடைக்கும், ரேஷன் கடையில் கொஞ்சம் சேலை கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் கிடைக்கும், ஒரு 2500 ரூபா கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் என் அளவு. ஒரு கிண்ணத்தில் என்ன செய்யணும்? புழிஞ்சு ஊற்றணும். அந்த கிண்ணத்தில் இருக்கிற பனியை பார்த்து நான் ரசிக்கணும். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. டோன்ட் மினிமைஸ் காட். தேவனை நாம் குறுக்கிவிட முடியாது. அவருடைய அளவு அவ்வளவு பெரியது. ஆபகுக் 2:14 சொல்லுகிறது, இதோ பூமி சமுத்திரத்தால் நிறைந்திருக்கிறது போல ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிற ஒரு காலம் வரப்போகிறது. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், எங்கு பார்த்தாலும் பனி இருக்கிறது. ஆனால் நம்முடைய அளவு எவ்வளவு? தோல்ல பெஞ்சா போதும், கிண்ணத்துல வந்தா போதும், என் அளவுக்கு தக்க போதும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ ஓ பூமி எங்கும் பனி இருக்கிறது, பூமி எங்கும் காடை விழுந்து கிடக்கிறது, எங்கு பார்த்தாலும் தேவ மகிமை. உடரபலவ சந்தரபலவ கதுரபலவா. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் அவரவருடைய அளவுக்கு தக்கதாக அநேகர் சேர்க்கிறார்கள். அவரவருடைய அளவுக்கு தக்கதாக, அவரவருடைய அளவுக்கு தக்கதாக அநேகர் சேர்க்கிறார்கள். அப்போ பாளையம் எங்கும் காடை இருந்தாலும் இவங்களுக்கு இவ்வளவு அளவு போதும். பூமி எங்கும் பனி பெய்ந்திருந்தாலும் இவனுக்கு ஒரு கிண்ணத்துல போதும். புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி காட்டுங்க. சரி,
ஆனால் தேவனுடைய அளவு அவ்வளவா? பேசுங்க. தேவனுடைய அளவு அவ்வளவா? ஏன் அளவு? மேக்ஸ் பாஸ் ஆனால் போதும். ஏன் அளவு? 10ஆம் கிளாஸ் மாத்திரம் பாஸ் ஆகி விடுங்க ஆண்டவரே. ஏன் அளவு? 12ல் நான் தோத்துறக்கூடாது ஆண்டவரே. ஏன் அளவு என்னது? இந்த மாதம் கரண்ட் பில்லு கட்டணும் ஆண்டவரே. ஏன் அளவு என்னது? அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து சண்டை போடாமல் இருக்கணும் ஆண்டவரே. ஏன் அளவு என்னது ஆண்டவரே? பக்கத்தில் கிடக்கிற கண்டமும் எனக்கு சேர்த்து தாங்க ஆண்டவரே. ஏன் அளவு என்ன? அவன் சீக்கிரம் சாக மாட்டான் ஆண்டவரே. நம்ம அளவு எல்லாம் கிண்ணம், நம்ம அளவெல்லாம் குறிப்பிட்ட அளவு. ஆனால் தேவனுடைய அளவு விசாலமானவைகள், தேவனுடைய அளவு மகிமையானவைகள். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அப்போ நம்பர் 1, சில கூட்டங்கள் தங்கள் அளவுக்கு தக்கதாக மாத்திரம் சேர்க்கிறார்கள். சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். சில கூட்டம் தங்கள் அளவுக்கு தக்கதாக மட்டும் சேர்க்கிறாங்க. தண்ணி பிடிச்சிட்டு வந்தா கூட தனக்கு மட்டும் கப்பில் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. மற்றவன் விக்கி செத்தாலும் பரவாயில்லைன்னு அவங்க வந்து they are very careful. அவங்களுக்காக மட்டும். தண்ணி இல்லைன்னு தெரியும், ஆனாலும் எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு போகக்கூடிய மனசு வராது. அப்புறம் வந்தோடனே ஒரு பேச்சு, ஐயோ நீங்க தண்ணி இல்லாம இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிட்டா அது அளவு, அவர்களுக்காக மட்டும் சேர்க்கிற அளவு. சிலர் பாருங்க, பரீட்சைக்கு பேனா கொண்டு போனா கூட 4-5 பேனா கொண்டு போவான். எவனுக்காவது பேனா எழுதாம இருக்கும்னு அவன் வெளிப்பாடோட கொண்டு போவான். சிலதுக வச்சிருந்தாலும் நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், அது தோத்து தான் போகும். நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். அது 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 என்ன புத்தியோ என்ன சுபாவமோ தெரியாது. எத்தனை பேனா பர்ஸ் நிறைய வச்சிருந்தாலும் அடுத்த ஆளுக்கு கொடுக்க, தனக்காக மட்டும் சேர்க்கிற கூட்டம். இந்த தோலில் மாத்திரம் பெய்யணும். லிசன், இந்த தோல்ல மாத்திரம் பெய்யணும். இதுல இருக்கிற பனியை நாம் பார்த்து அதை ஒரு கிண்ணத்துல வார்த்து விட்டு ஏன் விசுவாசம் மட்டும் வளர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தனிப்பட்ட விருப்பமுள்ள ஒரு கூட்டம். வேகமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3வது வசனம். வேகமாய் மத்தேயு 25 3வது வசனம். மத்தேயு 25:3. என்ன? புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கவனிங்க, தங்களுக்காக கூட சேர்க்காத கூட்டம். போதும் சிஸ்டர், கொஞ்சம் நில்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, தங்களுக்காக கூட சேர்க்காத கூட்டம். நீங்க சொன்னாதான் நான் அடுத்து போக முடியும். சொல்லுங்க, தங்களுக்காக கூட. தம்பிங்க கவனிங்கம்மா, கவனிங்க. கெஞ்ச விடுறீங்கப்பா, கெஞ்ச விடுறீங்க, இருங்க கவனிங்க. ஆனால் எனக்கு ஒரு குறை வராது. என்ன? நான் உங்களுக்கு நல்லதுதான் செய்கிறேன். கவனிங்க, தங்களுக்காக கூட சேர்க்காத கூட்டம். முதல்ல ஒரு கூட்டத்தை தியானித்தோம், தங்கள் அளவுக்கு தக்கதாக சேர்க்கிறவர்கள். தங்கள் அளவுக்கு தக்கதாக சேர்க்கிறவர்கள். இந்த கூட்டம் தங்கள் அளவுக்கு கூட சேர்க்காதவர்கள். தங்கள் தீவட்டிகளோடு எண்ணெயை, நானே சொல்லிடுறேன், காணிக்க தருவாங்கல்ல, தங்கள் தீவட்டிகளோடு எண்ணெயை கொண்டு போகல. 4வது வசனம், சீக்கிரம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை. அப்ப 2 கூட்டம். தங்கள் அளவுக்கு தக்கதாக எடுத்துக்கொண்டு போகிற கூட்டம், தங்கள் அளவுக்கு கூட எடுத்துக்கொள்ளாத கூட்டம். தங்கள் அளவுக்கு தக்கதாக எடுத்துக்கொண்ட ஒரு கூட்டமும் இருந்தது. தங்கள் அளவுக்கு கூட தங்கள் தீவட்டிகளோடு எண்ணெய்களை கொண்டு போகாத ஒரு கூட்டமும் இருந்தது. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த எண்ணெயை வச்சு இந்த நெருப்பை வச்சு போய் சேர்ந்துடலான்னு நினைச்சாங்க. கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சீக்கிரமா சொல்லுங்க, நீங்க உற்சாகமா இருங்க. நான் குறித்த நேரத்தில் முடிச்சிடுறேன். நேற்று மாதிரி நான் டைம் எடுக்க விரும்பல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க இருக்கலாம். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உற்சாகம் போதாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டம் தங்கள் அளவுக்கு தக்கதாக தங்கள் தீவட்டிகளோடு எண்ணெயை கொண்டு போனார்கள். 3ஆம் வசனத்திலே வாசித்த அந்த புத்தி இல்லாதவர்கள் தங்கள் அளவுக்கு
கூட தங்களிடத்தில் எண்ணெயை கொண்டு போகவில்லை. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு கெஸ் தான், இவ்வளோ பெட்ரோலில் போயிடலான்னு, இவ்வளோ பெட்ரோலில் போயிடலாம். சிலருக்கெல்லாம் விசுவாசம் அதிகம். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 120 நாள் ஓட்டணும்னு நினைப்பாங்க. அப்படி முன்னாடி ஒரு வண்டி இருந்துச்சு, CD 100ன்னு ஒரு வண்டி இருந்துச்சு. ஹீரோ ஹோண்டா CD 100ன்னு ஒரு வண்டி இருந்துச்சு. அது 50 ரூபாய்க்கு பெட்ரோலும் ஒரு 30 ரூபாய்க்கு ஆயிலும் போட்டோன்னா ஒரு 23 நாள் ஓடும். அது ஆஃப் ஆகிட்டா கூட கொஞ்சம் கவுத்தி போட்டு வாய் வச்சு ஊதுனோன்னா திரும்ப ஓடும். இப்போ இருக்கிற அத்தனை வண்டியும் சென்சார் வண்டி, நின்றுச்சுன்னா அவ்வளோதான், தள்ள தான் செய்யணும். அப்போ இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இருக்கிற தீயை வச்சு, இருக்கிற எண்ணெயை வச்சு நாம வாக்குத்தத்தங்களுக்குள்ள பிரவேசித்திரலாம், தேவ திட்டத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க நினைப்பு அவங்க பொழப்ப கெடுத்துட்டு, சில நேரங்களில் நாம நினைக்கிறோம் இந்த அளவு போதும். என்ன நடந்தது? 5வது வசனத்தை வேகமாய் வாசிங்க. மணவாளன் வர, நல்ல கவனிங்க, மணவாளன் வர, எல்லாரும் வார்த்தை சொல்லுங்க, தாமதித்த போது. எல்லாரும் சொல்லுங்க, தாமதித்த போது. எல்லாரும் சொல்லுங்க, தாமதித்த போது. நான் சொல்றேன், நம்முடைய யாத்திரை நாம் நினைக்கிறது போல இருக்காது. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் நாம நினைக்கிறது போல இருக்காது. நான் நினைச்சேன் 2010 ரட்சிக்கப்பட்டோம், 2012 ஊழிய அழைப்பை பெற்றோம். நான் நினைச்சேன் பாஸ்டர் 2014 ஜாலியா உள்ள போயிடலாம் நினைச்சேன். ஆனால் அதற்கிடையில் ஏற்பட்ட தாமதங்களை சிலரால் ஜீரணிக்க முடியாது. இவர்கள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு வந்தது உண்மை, மணவாளனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது உண்மை. ஆனால் இவர்களுக்கு முன்னறிவிக்கப்படவில்லை இந்த தாமதத்தை பற்றி. சில முன்னறிவிப்பு இல்லாத சில தாமதங்கள், சில முன்னறிவிப்பு இல்லாத சில பஞ்சங்கள், சில முன்னறிவிப்பு இல்லாத சில போராட்டங்கள் வரும்போது இந்த அளவு போதாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. கை தட்டுங்க, புரிஞ்சவங்க மட்டும். தம்பி மந்திராதிக சகோதரி, ஊழியனே, தேவ மனுஷனே, உடரஹதனா அதரஹதனா ரிபல் கபனா சுடவலவா. சகோதரி, உண்மை ஆராதிங்க, உண்மை ஆராதிங்க. டோன்ட் கெஸ், டோன்ட் கெஸ், டோன்ட் கெஸ். கருத்து கணிப்புல வாழாதீங்க. திடீர்னு ஏற்படுகிற தாமதம் உங்களை எந்த வழியிலும் உங்களை துவண்டு போக பண்ணலாம். அவர்களுக்கு முன்னறிவிக்கப்படவில்லை இப்படி ஒரு தாமதம் நடக்கும்னு நினைக்கல. ஆவிக்குரிய உலகத்துல வாக்குத்தத்தம் இவ்வளவு தாமதிக்கும்னு நம்ம யாரும் நினைக்கலையே. என் ஓட்டம் இவ்வளவு தாமதிக்கும்னு நம்ம நினைக்கலையே. என் எதிர்காலம் இவ்வளவு தாமதிக்கும், என் திருமணம் இவ்வளவு தாமதிக்கும், என் ஊழியம் இவ்வளவு தாமதிக்கும்னு நினைக்கல. வாயை திறந்து ஜெபிங்க. ஓ, சத்தியம் புரிந்து வேடிக்கை பார்க்காம ஜெபிங்க. பார்க்கல, ஜெபிங்க, ஜெபிங்க. தயவு செய்து வேடிக்கை பார்க்காதீங்க. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய ஓட்டம் இருப்பதில்லை. நாம நினைப்போம் இப்படி தொடங்கி அப்படி போயிடலான்னு. ஆனா இல்ல, எத்தனையோ தாமதங்கள் வரும். 13 வருஷ தாமதத்தில் உள்ளவர்கள் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். 20 வருஷ தாமதம் உள்ளவர்கள் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படி நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. நினைச்சு பாத்தீங்களா, நினைச்சு பாத்தீங்களா இப்படி ஒரு தாமதம் நடக்கும்னு? வாழ்க்கையின் ஓட்டத்தில் இப்படி ஒரு இடைவெளி வரும்னு நினைச்சு பாத்தீங்களா? வாழ்க்கையில இப்படி ஒரு தேக்க வரும்னு நினைச்சு பார்த்தோமா? வாழ்க்கையில இப்படி ஒரு தடை வரும்னு நினைச்சு பார்த்தோமா? ஐயோ, ஆரம்பித்த என் ஓட்டம் தீவிரமா முடியும்னு நினைச்சோம். ஆனால் சில நேரங்களில் தாமதமாகிறது. உடரகசியாதனா வாய்களை திறந்து நினைச்சு பார்த்தோமா? நினைச்சு பார்த்தோமா? நான் எல்லாம் நினைக்கல. தொடங்கிட்டோம், அழகா போய் சேர்ந்துருவோன்னு நினைச்சேன். இடையில பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன். மணவாளனுக்கு எதிர்கொண்டு தானே போகிறோம், நல்ல காரியங்களுக்காக தானே போகிறோம், நல்ல திட்டங்களுக்காக தானே போகிறோம். அழகா போய் சேர்ந்துடலான்னு நினைச்சேன். ஆனா இடையில வந்த தாமதம், இடையில வந்த தாமதம், இடையில வந்த தாமதம், இடையில வந்த தாமதம் அநேகரை
நித்திரை மயக்கத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு அநேகர் நித்திரை மயக்கத்துக்குள் போனார்கள். இதோ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டவுடன் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவர்கள் தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆயத்தப்படுங்கள். உடரகசியா அத்தலாதனா. கவனிங்க, இந்த தாமதங்கள் முன்னறிவிக்கப்பட்டதா? நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இந்த தாமதங்கள் முன்னறிவிக்கப்படவில்லை. அழைப்பை தருகிற தேவன், வாக்குத்தத்தங்களை தருகிற தேவன், அதனூடே நடக்கும்போது வருகிற பிரச்சனைகளை முன்னறிவிப்பதில்லை. இதுக்கு மேல எப்படி பேசுறது உங்ககிட்ட? எனக்கு முடியல. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்ன மனுஷங்க தானே நாங்களும். கொஞ்சம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த பாருங்க, ஒரு அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொன்னார். இடையில புயல் அடிக்கும்னு சொன்னாரா? நீங்க வசனம் பேசுறவங்களை தாங்குவீங்கன்னு பார்த்தா விழுவானுல பாக்குறீங்க. அப்படியா? அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொன்னவர் வழியில் இருக்கிற பிரச்சனையை சொன்னாரா? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போவோன்னு சொன்னவர் இடையில தாமதம் இருக்கும்னு சொல்லல. ஆனா தாமதம் வந்தது. ஜீவிதங்களில் எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகள் வரும். ஜீவிதங்களில் நிச்சயிக்கப்படாத சில காரியங்கள் வரும். சில நேரம் இப்படி வார்த்தைகளை பயன்படுத்துற, இப்படி நடக்கும்னு நான் நினைக்கலையே, என் ஓட்டத்தில் இப்படி ஒரு தடை வரும்னு நினைக்கலையே. ஆனா அந்த தாமதத்தில் தான் அவர்கள் செய்த தீர்மானங்கள் தவறு என்கிற முடிவுக்கு வந்தார்கள். என்ன அந்த தாமதிக்கிற நேரம் தான் அவர்களுக்கு புரிந்தது, நாம நினைச்ச அளவு போதாது, நாம நினைச்ச நெருப்பு போதாது, நாம கொண்டு போன எண்ணெய் போதாது, இன்னும் எண்ணெய் தேவை, இன்னும் அக்கினி தேவை. கை தட்டுங்க. இன்னும் அபிஷேகம் தேவை, இன்னும் வைராக்கியம் தேவை, இன்னும் வல்லமை தேவை. உடா ரபல் கபன தரஹதனா. தயவு செய்து விட்டு கொடுங்க. யாரு பேசுனா என்ன? கர்த்தருடைய வார்த்தைன்னா விட்டு கொடுக்கலாமே. வாழ்க்கையில் எதிர்பாராத போராட்டங்கள் வரும்போதோ, ஓ ரபாலா சந்தரா, உன் அளவுக்கு தக்க உன்கிட்ட என்ன இருந்துன்னா நீ அதை தாண்டி போவாய். You can cross. கை தட்டுங்க. அதை தாண்டுவீர்கள். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வு. ஒரு அக்கினி விழுது, ஒரு அக்கினி விழுது, ஒரு அக்கதலவா. எவ்வளவு எவ்வளவு கைகளை தட்ட முடியுமோ, இவ்வளவு தாமதங்கள் வந்தாலும், இவ்வளவு தடைகள் வந்தாலும், உன் அளவுக்கு தக்க உன்கிட்ட என்ன இருந்தா நீ அதை தாண்டுவாய். ஏய், மான்கழுகை போல கால்கள் உனக்கு தருகிறார். உட ரகசியா, நீ இந்த பிரச்சனைகளை தாண்டுவாய். கைகளை தட்டுங்க. ஒரு அசாதாரண அக்கினியை நான் உணர்கிறேன். அநேக தாய்மார்களுக்கு சொல்லுகிறார், இந்த தாமதத்தை தாண்டுவீங்க, இந்த தாமதத்தை தாண்டுவீங்க, இந்த பிரச்சனையை தாண்டுவீங்க, இந்த மரண கண்ணிகளை தாண்டுவீங்க, இந்த அபகடத்தை தாண்டுவீங்க. இதோ தேவ கிருபை. ரகசியா அல்மேனியா வல்மகசி 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 உட ரகசியா. ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும். கைகளை தட்டுங்க. இதோ மதிலை தாண்டி எடுப்பித்து ஓடு. பிரமாணங்கள் வெகு தூரம் பரம்பி ஓடுகிறது. பிரமாணங்கள் வெகு தூரம் பரம்பி ஓடுகிறது. கவனிங்க. இந்த அளவு போதும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஜெபம் போதும்னு நினைக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போதும்னு நினைக்கிறீங்களா? சும்மா 4-2 பாட்டுக்கு கை தட்டிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறீங்களா? போதாது, 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 போதாது. சில நேரம் உயிரை கொடுத்து ஊழியம் செய்தாலும் ஆவியில உணர்றோம், இந்த அளவு போதாது, இந்த வைராக்கியம் போதாது, இந்த பலன் போதாது,
சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஏமாந்துராதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போதும், 2 மணி நேரம் கூட்டம் போதும். காணிக்க போட்ட போதும், ஒரு கன்வென்ஷன்ல அட்டன் பண்ணா போதும். இந்த எண்ணெயை வச்சு இந்த நெருப்பை வச்சு போய் சேர்ந்துடலான்னு நினைச்சாங்க, போக முடியல. ஒழுங்கா உட்கார்ந்து ஜெபிங்க தம்பி. அடுத்தவங்க சாவறத பார்க்க ஆசையா உங்களுக்கு? கொஞ்சம் ஜெபிங்க, உங்களுக்காக தானே போராடுறோம். ஓ ரபா ஷதா ரபா. நீ ஒரு சபையோட ஐக்கியம் வைத்திருக்கிறது மட்டும் போதாது, ஒரு வஸ்திரம் மாத்திரம் மட்டும் போதாது, ஒரு ஸ்கார்ப் மட்டும் போதாது, 2 அந்நிய பாஷை மட்டும் போதாது. இந்த தாமதங்களை தாண்டி ஓடக்கூடிய அளவு வரட்டும். உடரபா கதரா உடரஹசியா. நிரப்பு 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 நிரப்புறார் நிரப்புறார் நிரப்புறார். எஸ் லைஷபா ஹதரா ஹதரா. எஸ், உங்களுக்கே தெரியுது, உங்க பாத்திரம் நிரம்பு, உங்க பாத்திரம் நிரம்பட்டும். Mighty God, mighty God, glory. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. எத்தனை தடை வந்தாலும் நீ அதை தாண்ட முடியும். எத்தனை மரண இருளின் பள்ளத்தாக்குகளையும் கடக்க முடியும். உடரஹசியா அதரவனதனகடக ரிபல்கவன துடபலபா. போதாது, இந்த விசுவாசம் போதாது, இந்த ஜெபம் போதாது, இந்த வைராக்கியம் போதாது. இன்னும் ஜெபம், இன்னும் ஜெபம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி. Leshiba, Lasiba, Parushala, Masubradie, Lehasi Parush, Makuria, Le Marush, Alesibi, Marush, Paru, Kabaria, Abaria, Udaragasia, Haigala Tatuga, Vale, 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 உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுவதாக. இந்த தாமதங்களை கடந்து போக ஒரு பலன் வருகிறது. தடுத்து நிறுத்த முடியாத ஒரு காட்டாறு வெள்ளமாய், ஒரு மடை திறந்து புறப்படுகிற ஒரு நதியாய். ஆவியில தீப்பிடிக்கிறது, ஆவியில தீப்பிடிக்கிறது. சில பலிபீடங்கள் மேல அக்கினி தழல் விழுகிறது. உடரக்கதரவா உடரவலவா. பல நாட்கள் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தில் தேவனுடைய அக்கினி. உடரகசியா உடரா. ஃபயர் ஃபயர் ஃபயர். ஆவியில நிரம்புங்க. இது போதாது, தன்னை மறந்து ஆராதிக்கிற ஆராதனை. அஞ்சு நிமிஷம் ஜெபம் போதுமா? 23 சங்கீதம் போதுமா? 91 சங்கீதம் போதுமா? டிவியில சிலருடைய பிரசங்கம் கேட்டா போதுமா? யூடியூபுக்கு முன்னாடி இருந்தா போதுமா? இது போதாது. சபையே ஏமாந்து போகாது. இந்த அளவை வச்சு ஓடிடலான்னு நினைக்காதீங்க. ஓட முடியாது, ஓட முடியாது. மணவாளன் வர தாமதித்த போது, கவனிங்க, தாமதம் இல்லைன்னா ஒருவேளை தாங்க தீர்மானித்தபடியே தாங்க தீவெட்டியில் இருந்த நெருப்பையும் வைத்து எண்ணெயும் வைத்து ஒருவேளை போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கை அப்படி இருக்கிறது இல்லையே. எத்தனை பேருக்கு புரியுது? வாழ்க்கை அப்படி இருக்கிறது இல்லையே. நான் தேவனுடைய வழிநடத்தல் படி சொல்ற, வாழ்க்கை அப்படி இருக்கிறது இல்லையே. படிச்சு முடிச்சோட வேலை கிடைக்குங்கிற நிச்சயம் இல்லையே. வேலை கிடைச்சோட திருமணமாக நிச்சயம் இல்லையே. அழைப்பு பெற்றவர்கள் உடனடியாக பிரகாசிப்பதில்லையே. இதற்கிடையில் எத்தனை தாமதங்கள் வரும்.
அந்த தாமதம் வந்த போதுதான் புத்தி இல்லாதவர்களுக்கு தெரிந்தது, ஐயோ இதை வச்சுட்டு ஓடலாடு நினைத்தது எவ்வளவு முட்டாள்தனம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்களோட சொல்றாரு, இந்த ஜெபத்தை வச்சு ஓடாதீங்க, இந்த விசுவாசம் போதாது தம்பி. தம்பி கையெடுத்து கூப்பிடுறேன், இந்த வாழ்க்கையை வச்சுட்டு நீ முன்னேற முடியாது. தங்கச்சிமா, இந்த ஜெபத்தை வச்சுட்டு நீ ஓட முடியாது. நீ கைவிடப்படுவாய், நீ கைவிடப்படுவாய். என் ஆண்டவர் குமுறுகிறது உனக்கு கேட்கலையா? என் ஆண்டவர் குமுறுறது உனக்கு கேட்கலையா? என்ன தைரியம், என்ன தைரியம். அம்மா ஜெபத்தை வச்சு ஓடுகிறது போதாது. இந்த மூன்றாவது ராத்திரியினுடைய ஒற்றை நோக்கம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இளைப்பாறுதலுக்குள்ள, சுதந்திரத்துக்குள்ள போகணும்னா இந்த அளவு போதாது. எத்தனை பேர் உணர்றீங்க போதாதுன்னு? போதாது, போதாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிச்சாலும் போதாது, இரவெல்லாம் கண் விழித்தாலும் போதாது. கை உயர்த்தி எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமா. மனுமக்களில் இவர் போலுண்டோ வீணுல, இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி, நித்தமு என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, நித்தமு என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. ஒரு வார்த்தை கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கும்போது உணர்றீங்க, இந்த அளவு போதும்னு நினைச்சேன், இந்த அளவு போதாது, இந்த ஜெபம் போதாது, இந்த சபை கூடி வருதல் போதாது, இந்த ஐக்கியம் போதாது, இந்த வைராக்கியம் போதாது, இந்த தொடுதல் போதாது, இந்த ஆவியின் நிறைவு போதாது. இடையிலே தாமதங்கள் வரும், இடையிலே தடைக்கற்கள் வரும். ஆனால் அந்த தடைக்கற்களை தாண்டி புத்தி உள்ளவர்கள் முன்னேறி போனார்கள். புத்தி இல்லாதவர்களால போக முடியல. காரணம், தங்கள் அளவுக்கு தக்கதாக கூட அவர்கள் சேர்க்கவில்லை. இப்ப கவனிங்க, மத்தேயு 25:8. சீக்கிரம், மத்தேயு 25:8. நல்ல கவனிங்க. அவன் தான் அளவுக்கு தக்கது சேர்த்து வச்சிருக்கிறான். அவன்கிட்ட போய் என்ன கேட்டா என்ன கிடைக்காது. கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவங்க கிட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உற்சாகமா இருங்க சகோதரி, எங்களுக்கு கொஞ்சம் என்ன. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? என்ன கொடுக்கல. ஏன்னா கவனிங்க, இந்த 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடந்தான்ல, அவன் இயேசு வந்தபோது இயேசு கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணான். என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? இந்த குளம் கலக்கப்படும் போது என்ன கொண்டு போய் விடுறதுக்கு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாமே சொல்லுங்க, எல்லாம் ஐசியூ கேஸு. சீக்கிரம் சொல்லுங்க, எல்லாம் ஐசியூ கேஸு. யாரை கொண்டு சேர்க்க ஆஸ்பத்திரியில்? ஆமாம், புரிஞ்சுட்டா சரி. நீங்க பக்கத்தில் இருக்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் இந்த அக்கா எனக்காக ஜெபிச்சிருக்கலாம். அந்த அக்கா சொல்றாங்க, நான் வெரி கிரிட்டிக்கல். அவன் யாருக்கிட்ட உதவி கேட்குறான்? இயேசுட்ட சொல்றான், ஆண்டவரே குளம் கலக்கப்படும் போது என்ன கூட்டி கொண்டு போய் விடுறதுக்கு.
இயேசு மனசுக்குள்ள சிரிச்சிருப்பாரு. அங்க 5 மண்டபத்தில் இருந்த அத்தனையும் எமர்ஜென்சி கேஸு. அந்த 5 மண்டபத்துக்குள்ள யார் இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. குருடர். ஆமா, எல்லாம் நானே சொல்றேன். என்ன சொல்லுங்க? குருடர், சப்பானி, செவிடர், சூம்பின உறுப்புடையவர். சொல்லுங்க. எல்லாம் இப்பவா அப்பவான்னு இழுத்துட்டு கிடக்கு. இவன் கேட்குறான், அவன் இவனை கொண்டு விடலையா? கையில்லாதவனும் வாங்கி அடிப்பான் அவனை. இன்னைக்கு நம்ம யாருக்கிட்ட எதிர்பார்க்குறோம் தெரியுமா? எவ்ரிபடி இஸ் இன் a need. எல்லாரும் தேவைகள் உள்ளவர்கள். ஒவ்வொருத்தரும் பரீட்சையில் நிற்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் போராட்டம். யார் உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு சுகம் கிடைக்கணும்னு ஓடுறானே தவிர யாரும் யாரையும் கூட்டிட்டு போற நிலைமையில இப்ப இல்லை. யாரும் யாரையும் கூட்டிட்டு போற நிலைமையில இப்ப இல்லை. இந்த இடது பக்கம் வாலிபர்கள் கொஞ்சம் கவனிங்க. சொல்லதான் முடியும். அதுக்கப்புறம் உங்க தலையில் எழுதுனது நடக்கட்டும். கவனிங்க. அவனை பலப்படுத்திக்கிடணும். அவங்க உங்களை பலப்படுத்திக்கிடணும். யாரும் யாரையும் கூட்டிட்டு போற மாதிரி இல்லை. அவன் இயேசு வந்தவன கம்ப்ளைண்ட் பண்றான், என்ன கூட்டிட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்ல. எங்க பாஸ்டர் என்ன கூட்டிட்டு போல, எங்க வட்ட போதகர்களை கூட்டிட்டு போல, எங்க ஸ்தாபனம் எங்களை கூட்டிட்டு போல, எங்க மதர் எங்களை கூட்டிட்டு போல. யாரும் உங்களை கூட்டிட்டு போக முடியாது. அவனுடைய அளவுக்கு தக்கதாக அவன் பிரவேசிக்க முடியும். கை தட்டி. அம்மா ஜெபத்தை, சித்தி ஜெபத்தை நம்பி வாழாதீங்க. எப்போதும் அது கை கொடுக்காது. நீங்க யாருக்கிட்ட என்ன கேட்க முடியாது. அவன் சொல்றான், எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி விற்கிறவரிடத்தில் போய் வாங்குங்க. கவனிக்கிறீங்களா? அந்த பெதஸ்தா என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் தேவை உள்ளவர்கள். இப்ப இவன் யார மனதில் வச்சு என்ன கொண்டு போய் விடலன்னு வருத்தப்படுறான்னு எனக்கு தெரியல. இப்படி சொல்றேன், எனக்கு கையில பிரச்சனைன்னா இவருக்கு காலில் பிரச்சனை, சிலருக்கு கண்ணுல பிரச்சனை, சிலருக்கு காதுல பிரச்சனை. அவன் காது குணமாகணும்னு ஓடுவானா, அல்லது உங்க காலை சரி பண்றதுக்கு தூக்கிட்டு நடப்பானா? அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, யாரும் 38 வருஷம் அவனுக்கு உதவி செய்யலை. ஏன்னா எல்லாருக்கும் தேவை இருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் பேசுவார். ஆனால் நீங்க நல்ல மதில் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. இவ்வளவுதான், இன்னைக்கு போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த மார்ச் மேடையில் பவுலை பேச விட்டுட்டு, வாயாடி நாளைக்கு வா, நாளைக்கு பேசலான்னு. ராத்திரி வந்துட்டாருன்னா எங்கே போவோம் தெரியாது. அதனால நாளைக்கு மத்தியானம் சோறு திங்கிற ஐடியாவை விட்டுருங்க. ஆமாம், இன்னைக்கு ராத்திரி பிழைப்போமான்னு தெரியலையே. சிலருக்கு மைண்டில் நாளைக்கு முட்டைக்கோசு வைக்கலாமா, நாளைக்கு அவியல் வைக்கலாமா, நாளைக்கு முருங்கைக்காய் இல்லையேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நம்ம இருப்போமானே தெரியாதே. அதனால நான் ஐ டோன்ட் சேவ் எனர்ஜி. நாளைக்கெல்லாம் எனர்ஜி சேவ் பண்ணுறது கிடையாது. இதுதான் கடைசி கூட்டம்னு நினச்சி பிரசங்கிப்பேன். ஏன்னா இன்னைக்கு போயிட்டா பெர்ஃபெக்டா போய் சேரலாம். கை உயர்த்துங்க. அப்ப அவன் போய், உங்கள் எண்ணெய்களில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது. உடனே அவங்க சொல்றாங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி விற்கிறவரிடத்தில் போய் வாங்கி கொள்ளுங்கள். கவனிங்க, பிரசங்கி 3:5 சொல்லுகிறது, சேர்க்க ஒரு காலம் உண்டு, சேர்க்காமல் இருக்க ஒரு காலம் உண்டு. சேர்க்கிற காலம் சேர்க்கலன்னா, இன்னும் ஒரு காலம் சேர்க்க போனீங்கன்னா கைவிடப்படுவீர்கள். செழிப்புள்ள 7 வருஷம் சேர்க்கணும், பஞ்சகாலத்தில் சேர்த்ததை வச்சு வாழணும். செழிப்புள்ள 7 வருஷம் வாழணும், கொழுமையான 7 வருஷம், கொளுத்த 7 பசுக்கள் உள்ள காலம் சேர்க்கணும். மெலிந்த அவலட்சணம் உள்ள 7 பசுக்கள் வருகிற காலம் சேர்க்க முடியாது, சேர்த்தத்தை வச்சு வாழ முடியும். சேர்க்க கடவீர்கள். கையை உயர்த்துங்க, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, சேர்க்கிற காலம் நான் விளையாடிடக்கூடாது. சீக்கிரம் சொல்லு. ஜெபிங்க. சேர்க்கிற காலம் விளையாடிடக்கூடாது. இவ்வளவு தூரம் ஆவியில வந்த நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. கை உயர்த்துங்க. சேர்க்கிற காலம் விளையாடிடக்கூடாது. இன்னொரு காலம் நீங்க சேர்க்க போனாலும்
ஓய்வு நாளிலும் சிலர் சேர்க்க போனார்கள். அவர்கள் தேடியும் ஒன்றையும் காணவில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை உயர்த்தி ஜெபிங்க. இன்னும் 5-10 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். தேவ மகிமை உணர்றவங்க மட்டும் ஜெபிங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான், ஜெபிப்போம். ஓ, அநேகருடைய சிரசு மேல ஒரு தேவ தொடுதல் இறங்கி வருகிறது. யாரும் இப்ப கை தட்ட வேண்டாம், கை உயர்த்தி ஜெபிக்க தொடங்குங்க. சேர்க்கிற காலம் சேர்த்துருங்க, சேர்க்கிற காலம் சேர்த்துருங்க, சேர்க்கிற காலம் சேர்த்துருங்க. எத்தனை பேர் சேர்க்க ஆரம்பிக்க போறீங்க? ஜெபத்தை சேர்க்க போகிறேன், விசுவாசத்தை சேர்க்க போகிறேன், நல்ல கிரியைகளை சேர்த்து வைக்க போகிறேன். எல்லாரும் ஜெபிங்க, யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. ஓ ரப்ஷேனியா உடரப சந்தராதனஸ். இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க. 2 விஷயங்களை சொல்லி ஜெபிக்க போறோம். 10வது வசனம் 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது, கவனிங்க, சேர்க்க வேண்டிய காலம் சேர்க்காமல், சேர்க்கக்கூடாத காலம் சேர்க்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அவர்களால் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. வாசிங்க. மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாயிருந்தவர்கள். அடுத்து கதவு எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று கேட்டார்கள். 2 விஷயம் கற்றுக்கொள்ள போறோம். கதவுகள் அடைக்கப்பட்டது. நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று சொன்னார். இந்த 2 வார்த்தையை சொல்லுங்க. கதவு அடைக்கப்பட்டது. 2வது சொன்னார், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை. ஏன் கதவு அடைக்கப்பட்டதுன்னா, தங்கள் அளவுக்கு கூட சேர்த்து வைக்காதவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. தாளவுக்கு கூட. நான் இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு கேட்கிறேன், உன் ஆத்மாவை காப்பாற்றுற அளவுக்காவது சேர்த்து வச்சிருக்கீங்களா தம்பி? இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு கேட்கிறேன், உங்க ஆத்மாவை தப்பு வைக்கிற அளவுக்காவது நீங்க சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? திருன்னு முழிக்காதீங்க, தெளிவாதான் கேட்கிறேன். உங்க ஆத்மா போகக்கூடிய அளவுக்காவது பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிருக்கீங்களா? நாங்க ஏன் கத்துறோம் தெரியுமா? எக்ஸ்ட்ரா 500 1000 கிடைக்கும்னா இல்ல, சேர்த்து வைக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். எங்க அம்மா சில நேரம் நான் கூட்டங்கள் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது என் துணிகளை துவைக்கிறதுக்கு எடுக்கும்போது சொல்லுவாங்க, என் பிள்ளை வேலைக்கு போயிருந்தா கூட சமாதானமா இருந்திருப்பான் போல, சட்டையெல்லாம் வேர்வை, பெத்த தாய் இல்லை. நான் ஊழியத்துக்கு வந்தது அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருந்தாலும் என் வஸ்திரத்தில் இருக்கிற வேர்வைகளை பார்த்து சில நேரம் அவங்க அழுவாங்க. ஆனால் ஒன்று தெரியும், எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா மம்மி நான் சேர்த்து வைக்கிறேன், நான் சேர்த்து வைக்கிறேன், பயப்படாதீங்க. ஏன் என் மனைவி பிள்ளையோட நான் இருக்கிற நாட்கள் ரொம்ப குறைவு. என் மனைவி கிட்ட நான் ஆறுதல் படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் போகிறது உங்களுக்கு நல்லதுமா, நான் உங்களுக்கு சேர்த்து வைக்கிறேன், உங்களுக்கு சேர்த்து வைக்கிறேன், நான் உங்களுக்கு சேர்த்து வைக்கிறேன், நல்ல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறேன். நான் சினிமா தேட்டருக்கு போல, நான் ஊர் சுத்த போல, நான் கர்த்தருக்காக ஓடுறேன். நான் ஓடுற ஒவ்வொரு ஓட்டமும் உங்களுக்காக. அதை தான் யோசேப்பு சொன்னா, நீங்கள் என்னை இவ்விடத்தில் அனுப்புறது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம், நான் உங்களுக்கும் சேர்த்து சேர்த்து வைக்கிறேன். கை தட்டுங்க. உங்களுக்கும் சேர்த்து, உடன்பிறப்புகளுக்கும் சேர்த்து, தகப்பனுக்கும் சேர்த்து கை தட்டுங்க. அவ்வளவுதான், முடிப்போம் சீக்கிரம். சும்மா கை தட்டாதீங்க, ஜெபத்தோட கை தட்டுங்க. இங்க இருக்கிற சில தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ஓடுகிற ஓட்டம் உங்களுக்காக மட்டுமல்ல, ஒரு தலைமுறைக்காக சேர்த்து ஓடுறீங்க. இங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு நான் சொல்றேன், நமக்காக மட்டுமல்ல, ஒரு 11 கோத்திரங்கள் பூமியிலே உன் வம்சம் முடியாமலும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை ரட்சிக்கவும் ஆதரிக்கவும் கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்.
ஆத்துமாவுக்கு தக்கதாக கூட சேர்க்காதவர்கள். உண்மையிலேயே நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணும்போது சிலரெல்லாம் கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நான் இவங்களுக்காக சேர்த்து ஜெபிக்கலையோன்னு தான் தோணுதே தவிர உங்க மேல எனக்கு கோபம் இல்லை. இவங்களுக்கும் சேர்த்து நான் ஜெபிக்கலையோ, இவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லையோ, அப்படித்தானே யோசிக்கணும் ஒரு தேவ பிள்ளை. அப்படித்தானே யோசிக்கணும், அப்படித்தானே யோசிக்கணும். சில தங்கச்சிமாரெல்லாம் விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்காக மட்டும் சேர்த்து வச்சுட்டு வந்து பேசுறேன் போல, இவங்களுக்கு சேர்க்கலையோ. பலிபீடத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனும் அப்படி நினைக்கணும். கைகளை உயர்த்துங்க. குடும்ப ஜெபத்தில் ஐயோ கணவன் தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கும் சேர்த்து நான் சேர்க்கலையோ. கையை உயர்த்தி 2 வார்த்தை அப்பாடு அழுது ஜபிக்க பார்க்கலாம். தம்பி அந்த சின்ன பிள்ளையை அடக்குடா, கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் வாய்களை திறங்க, மற்றவங்க வாய்களை திறங்க, மற்றவங்க வாயை திறங்க. ஒரு அந்தரிஷியம் மாறுகிறது, அநேகருடைய ஆத்துமா உடைக்கப்படுகிறது. தேவ பிரசன்னத்தில் உங்க இருதயத்தை தண்ணீரை போல ஊற்ற ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கலையோ, என் சபைக்கு சேர்த்து வைக்கலையோ. இவ்வளவு சத்தம் போதாது, இவ்வளவு சத்தம் போதாது. இவங்களுக்கு சேர்த்து வைக்கலையோ. இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களேப்பா, அவங்களுக்கும் சேர்த்து சேர்க்கலையே. ராஷ்மராதராதனா ரிபல் கபனதுடபல கடகதரபல மௌஷபலா. ஓ தங்கள் ஆத்துமாக்களுக்காக மட்டும் சேர்க்கிற கூட்டம், தங்களுக்காக கூட சேர்க்காத கூட்டம். ஆனா தன்னை தாண்டி ஒரு 11 கோத்திரத்துக்கு சேர்க்கிற ஒரு கூட்டம், 276 பேருக்காக சேர்க்கிற ஒரு பவுல். இன்னைக்கு இந்த 3வது ராத்திரியில உங்களுக்கு சேர்க்கிறது மட்டுமல்ல, உன்னை சார்ந்திருக்கிற பட்டணத்துக்காக சேர்த்து வைக்கிற ஒரு மிகப்பெரிய அழைப்பு சபைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. கைத்தட்டி எஸ் கிருபை கிருபை. லாஷ்பா பாசோ லைஸ்போரஸ் கபா மசூப்ரடி. மற்றவங்களுக்கு சேர்த்து ஒட்ட அடியில 276 பேரை காப்பாற்றுற ஒரு அபிஷேகம். எஸ் எஸ் ஒட்ட அடியில கிராமங்களை பிடிக்கிற அபிஷேகம், 10 பட்டணங்களை பிடிக்கிற அக்கினி விழுகிறது. நெருப்பு ஹஸ்மதரா உடர ஹசியா. போதும் போதும், எழுப்புங்க, ஆவிய நிரப்புங்க, ஆவியில நிரப்புங்க. இங்க இருக்கிற சிலருடைய தாய்மார்கள் உங்களுக்காக மட்டுமல்ல, அநேக சந்ததிகளை காப்பாற்றுவதற்கு சேர்த்து வைக்கிறீங்க, சேர்த்து வைக்கிறீங்க, சேர்த்து வைக்கிறீங்க. அப்பா நன்றி, அப்பா நன்றி, டாடி ஸ்தோத்திரம், நன்றி 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 அப்பா. ஒரபல கதர பஷ கதர பதல உடரகதல பஷ பரதல. எனக்கு மட்டும் போதுமா? எனக்கே இல்லையே, நான் எப்படி பிரவேசிப்பேன்? கவனிங்க கவனிங்க. முதல்ல வாசல் அடைப்பட்டது. உன் அளவுக்கு கூட சேர்க்காத உனக்கு பரலோகத்தில் இடம் இல்லைன்னு. இப்ப நான் பேச பேச உங்களுக்கே தெரியணும், என் ஆத்மாவுக்கு கூட நான் சேர்த்து வைக்கலையோ. 2 என் அளவுக்காவது நான் சேர்க்கணும். 3 என்னை தாண்டி ஒரு தலைமுறைக்காக சேர்த்து வைக்கணும். இயேசு சொன்ன 2வது பதில், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை, சத்தமா சொல்லிருக்க முடிப்போம், நீங்கள் எவ்விடத்தாரோ. இந்த ஃப்ரெண்ட்ல கவனிங்க, நீ எவ்விடத்தாரோ உங்களை. ஏன் அறியன்னு சொல்றாருன்னா, மனுஷங்கிட்ட என்ன கேட்கிற உங்களுக்கு தேவனை எப்படி அறிய முடியும்? நமக்கு என்ன தேவை வந்தாலும் மனுஷங்கிட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் என்னத்தான்னு கேட்குறோம். ஆண்டவருக்கு நம்மளை எப்படி தெரியும்?
ஒரு கடன் வந்துட்டுன்னா இப்போ டீசெண்டாக கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஜிபே பண்ணுங்க. என்னது? இந்த தெரியாத மாதிரி முகம் வச்சிருக்கிறதுக்கு உங்களை தவிர இந்தியாவில் உலகத்தில் வேற ஆளே கிடையாது. நான் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் கொஞ்சம் கீழே இருந்துன்னா கீழே இறங்கி வருவேன். ஆனால் சரி, இல்லை இப்போ கவனிங்க. முன்னாடி 1000 ரூபா இருக்கா அப்படி கேட்போம். இப்போ டீசெண்ட் கடன். அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா? என்னது? அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா அப்படின்னா இவன் கடன் கேட்கான்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு பதில் வரும் பாருங்க. அது கையில் கேஷாக இருக்கு, நீங்கள் ஜிபே பண்ணுங்க. ஆமாம், இதுவும் உங்களுக்கு புரியாது எனக்கு தெரியும். ஆமாம், இப்போ கடன் டைரெக்டாக கேட்கறது இல்லை. இப்போ ஒரே கூகுள் பே தான். QR கோடை ஸ்கேன் பண்ணால் போதும். முட்டையிலிருந்து, காய்கறியிலிருந்து, பால்காரன்லேருந்து அத்தனை பேரும் QR கோடை தான் தெரியும். எல்லாம் QR கோடு. முட்டைகோசு விற்கிறவங்க கூட QR கோடு தான். இப்போ ஸ்கேன் பண்ணுங்க. அப்போ இவன் தேவைகள் வரும்போதெல்லாம் மனுஷங்கிட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாங்கன்னு கேட்டா இவன் சத்தம் கர்த்தருக்கு எப்படி தெரியும்? நீங்க வீட்டில் போய் கூட லெட்டர் எழுதி போடுங்க. இவன் மனுஷங்கிட்ட கையெந்த பழகிட்டான். இவன் மனுஷங்கிட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்டு பழகினதுனால கர்த்தருக்கு இவன் சத்தம் பிடி கிடைக்கல. கர்த்தருக்கு இவன் சத்தம் ரெஜிஸ்டர் ஆகல. ஆனா சிலர் சத்தம் கூப்பிட்ட உடனே கர்த்தருக்கு கேட்கும். என்ன பழக்கப்பட்ட சத்தம், அந்த கண்ணீர் பழக்கப்பட்ட கண்ணீர், அந்த விண்ணப்பம் பழக்கப்பட்ட விண்ணப்பம். சில கண்ணீர் பழக்கப்பட்டது, சில கண்ணீர் பழக்கப்பட்டது. உரபல கதுரபா. பழக்கப்படாத சத்தங்கள் பழக்கப்படட்டும், பழக்கப்படாத முகங்கள் பழக்கப்படட்டும். இல்லன்னா நான் உன்னை அறியே. தங்கச்சி, ஓ சத்தம் ஆண்டவருக்கு தெரியுமா? தம்பி, ஓ சத்தம் ஏசப்பாவுக்கு தெரியுமா? ஓ முழங்கால் அவருக்கு தெரியுமா? ஓ கண்ணீர் தெரியுமா? நீங்க நான் முடிக்கிறேன். இப்படிதான் திடீர்னு ஒரு நாள் அவர்கிட்ட போய் எங்களுக்கும் திறக்க வேண்டும்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட உன் சத்தத்தை நான் கேட்டது இல்லையேப்பா. யார் பத்த பிள்ளை நீ? எந்த ஊர் உனக்கு? எந்த ஊரு? நீ எங்கிருந்து வந்த? அது நான் மாத்தூர் சபையாக்கும், நான் அந்த அந்த மத்திக்கோடாக்கும், நான் அங்கே ஆக்கும்னா. அப்படியா? உன் சத்தம் எனக்கு தெரியலையே ராஜா, நீ யாருன்னு எனக்கு தெரியலையே, நீ முன்ன பின்ன ஜெபிச்சு நான் பார்த்தது இல்லையே. ஏன்னா உன் தேவை வரும்போதெல்லாம் நீ கூகுள் பேயும் வாட்ஸ்அப்பும் ஃபோன்பேயில் பேசிக்கிட்டு இருந்தன்னா அவருக்கு உன் சத்தம் எப்படி தெரியும்? என்ன இல்லாத போது நீ யார்கிட்ட வந்திருக்கணும்? ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்துல கேட்கணும். யாருக்கிட்ட கேட்கணும்? இன்னைக்கு சொல்றேன், உங்க சத்தம் தெரியாது. இன்னைக்கு சொல்றேன், இதோட முடிக்கிறேன். இங்க இருக்கிற எத்தனை பேருடைய சத்தம் இன்னும் பரலோகத்தில் பதிவு செய்யப்படல தெரியுமா? தம்பி கொஞ்சம் கேளுங்கப்பா. எத்தனை பேருடைய சத்தம் பரலோகத்தில் பதிவு செய்யப்படல தெரியுமா? ஆனா நானும் கிறிஸ்தவன்னு, நானும் பைபிளை தூக்கிட்டு லாந்துறேன், வெக்க இல்லாம நானும் கிறிஸ்தவன்னு லாந்துறேன். ஒரு நாள் அவர் சொல்லுவார், எனக்கு ஒன்றும் தெரியாது, உன் சத்தம் எனக்கு தெரியாது. தெரியுமா தங்கச்சி, உங்க சத்தம் இருக்கு. He knows my voice. அதான் எலியா கூப்பிட்ட உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கிட்டு. ஏன்னா அந்த சத்தம் பழக்கப்பட்ட சத்தம். உள்ள இருக்கிறவர் யாருக்கு திறப்பார் தெரியுமா? பழக்கப்பட்ட சத்தத்துக்கு. பழக்கம் இல்லாத சத்தத்துக்கு கதவு திறக்காது. கை உயர்த்துங்க. விளையாட்டு நினைக்காதீங்க. புலி வருதுன்னா புலி வந்துரும். வர்றாருன்னு ஏமாத்த மாட்டார், வருவார். உங்க சத்தத்தை பதிவு செய்யுங்க. 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ணி பதிவு செய்யுங்க. உங்க முகத்தை காட்டி பதிவு செய்யுங்க. உங்க கண்ணீரை பதிவு செய்யுங்க. தனி ஜெபத்தை பதிவு செய்யுங்க. நான் உங்களை அறியே. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஜெபிக்க போறீங்க? இப்ப ஒரே ஒரு வசனம் வாசிக்க போறோம். நாம் ஜெபிக்க போறோம். அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம்
37ஆம் வசனத்தை வாசிங்க. மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோளில் மேல் மாத்திரம் பெய்யட்டும்னு சொல்லி, கவனிங்க, தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணின அதே கிதியோன். கவனிங்க, ஒரு காலகட்டத்தில், கவனிச்சு கிழங்கு முடிச்சிடுறேன், ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு மயிருள்ள தோலை தரையில் போடுறேன், பனி தோலில் மட்டும் பெஞ்சா போதும், அதை நான் கிண்ணத்தில் எடுத்தால் மட்டும் போதும்னு சொன்ன அதே கிதியோன் அதோட முடிச்சிருந்துருக்கணும், அப்படி தானே? அதோட முடிச்சிருக்கணும், அப்படி தானே? ஆனால் அதோட முடிக்கல. கர்த்தர் அவனுக்கு வேற ஒரு அளவை வைத்திருந்தார். இப்போ சபையார் சேர்ந்து 39வது வசனத்தை மைக்கில் வாசிப்பாங்க, நீங்களும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், கவனிங்க, தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்ந்திருக்கவும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு காலகட்டத்தில் தோல்ல பனி பெஞ்சா போதும், கிண்ணத்தில் வந்தா போதும்னு சொன்ன அதே மனிதன் இப்போ ஜெபிக்கிறான், தோல்ல மட்டும் போதாது, பூமி எங்கும் பெய்யணும். இதுதான் தேவனுடைய அளவு. கைத்தட்டுங்க, அவ்வளவுதான், அவ்வளவுதான், கைத்தட்டுங்க. எஸ் எஸ், எனக்கு மட்டுமல்ல, பூமிக்கே ரட்சிப்பு வேணும், என்னை சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்படணும். கைத்தட்டுங்க. அவருடைய வசனம், அவருடைய உபதேசம் ஓ மழையை போல இறங்கும், அவருடைய வசனம் பனியை போல பெய்யும். கையை உயர்த்துங்க. ஒரு காலகட்டத்தில் எனக்கு மட்டும் பனி பெஞ்சா போதும்னு சொன்னவன் இப்போ ஓ எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்துக்கு பெய்யணும், மாத்தூர் ஃபுல்லா பெய்யணும். கை தட்டி வாய்களை திறந்து, அவ்வளவுதான். ஓ முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க. begin to pray. ஜெபிக்க தொடங்குங்க உற்சாகமா. முழங்கால் படியிடு தங்கச்சி, வாலிப பிள்ளைங்க முழங்கால் படியிடுங்க. சொன்ன உடனே முழங்கால் படியிடுங்க. சின்ன வயசுல உள்ள பிள்ளைங்க மெத்தனமா இருக்க கூடாது. இவ்வளவு வசனம் கேட்கிறீங்க, உணர்வடையணும். வாயை திறந்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. லட்சுமணாதார எழும்பி போகாதீங்க, எழும்பி போகாதீங்க, எழும்பி போகாதீங்க. கொஞ்சம் வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, ஜெபிக்க தொடங்குங்க. உண்மையிலேயே இது வீணான நேரமா? உண்மையா கர்த்தர் பேசி இருக்கிறாரா? அவங்க மட்டும் ஜெபிங்க. எனக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொன்ன அதே கிதியோன் இப்ப ஜெபிக்கிறா, எனக்கு மட்டும் போதாது, பூமி எங்கு பெய்யணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். கையை உயர்த்திருங்க, கையை உயர்த்திருங்க, அவ்வளவுதான். தேவ மகிமை அலை அலையா இறங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்பா வந்திருக்கிறாரு, அப்பா வந்திருக்கிறாரு. தேவனுடைய சுகந்த வாசனையை நுகர்றதுக்கு வந்திருக்கிறாரு. சுத்தமான பலிகளை நுகர வந்திருக்கிறாரு. இப்ப ஜெபிங்க, இப்ப ஜெபிங்க. வேடிக்கை பார்க்காதீங்க தம்பி, வேடிக்கை பார்க்காதீங்க தம்பி. இன்னைக்கு தெரியாது உனக்கு, இன்னைக்கு ஊழியக்காரங்க உன்கிட்ட கெஞ்சுறது உனக்கு இன்னைக்கு தெரியாது. ஐயோ, என் போதகர் சொல்லை நான் கேளாமல் போனேனே. என்ன நீ அழுது நிலவலிக்கிற காலம் வர்றதுக்கு முன்னாடி மனம் திரும்பிரு. உன் வெள்ளி ஒன்ன தப்பு வைக்காது, நீ படிக்கிற பிஎஸ்சி நர்சிங் ஒண்ணு காப்பாத்தாது. நீ வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு வீடை கட்டிடுவேன், காரை வாங்கிடுவேன்னு நினைக்காத. உன் நினைவுகள் வேற. கர்த்தர் சிலரை எச்சரிக்கிறா. அப்பா அம்மா பார்த்துப்பாங்க நினைக்கிறியா? யானை தந்தத்தினால் கட்டப்பட்ட வீடு உன்னை காப்பாத்தாது. உன் வெள்ளியும் பொண்ணு உன்னை தப்புவிக்காது. வா கர்த்தரிடத்துல. சேருங்க, சேருங்க, சேருங்க. தன் ஆத்துமாவை மட்டும் காப்பாற்றுகிறவர்கள் அல்ல, குமாரனை ஆகிலும் குமாரத்தை ஆகிலும் காப்பாற்ற முடியாதவர்கள். ஆனா பவுலுக்கு சொன்னார், பவுலே நீ சேர்த்த அளவு 276 பேரை உனக்காக தயவு பண்ணக்கூடிய அளவு. வாயத்திறங்கள
வாயத்தரங்களே ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. டைம் அப். கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. 3 கூட்டங்களை கர்த்தர் பேசினார். தனக்கானவைகளை மட்டும் சேர்க்கிறவர்கள், தனக்காக கூட சேர்க்காதவர்கள். ஆனால் இன்னொரு கூட்டம் தன்னை தாண்டி ஒரு சந்ததிக்காக சேர்க்கிறவர்கள். இப்போ தனக்காக சேர்க்காதவர்கள் தனக்காக சேர்ப்பதற்கு ஒப்பு கொடுங்க. ரட்சிக்கப்பட, ஞானஸ்தானம் எடுக்க, மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. வாயத்தரங்க, வாயத்தரங்க. 2 நிமிஷம், 2 நிமிஷம். நான் பாஸ்டர் கையில கொடுக்கிறேன். தம்பி இப்ப ஜெபி. தம்பி இது ஓ நேரம். தாமதம் வரும். நீ நினைக்கிற மாதிரி ஓட்டம் இருக்காது. நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய ஜீவிதம் இருக்காது. போய் சேர்ந்துடலான்னு நினைப்போம், இதை வச்சுட்டு போயிடலான்னு நினைப்போம். முடியாது. இந்த அளவு போதாது. அநேகருக்கு உணர்வு வருது, அநேகர் உணர்த்தப்படுறீங்க. இந்த ஜெபம் போதாது, இந்த ஆராதனை போதாது, இந்த அபிஷேகம் போதாதுன்னு. எஸ், அவர்களை கர்த்தர் இன்னொரு தடவை நிரப்பி அனுப்புகிறார். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. தாமதங்களை தாண்டி ஓடுகிற அபிஷேகம். ஓ ஷகபா லாஷியாதா லஷிகபரதன. கையை தட்டினா நல்லா தட்டணும், ஆராதிச்சா நல்லா ஆராதிக்கணும். எனக்கு சொல்றார், இங்க இருக்கிற அநேகர் உன் குடும்பத்தையும் சேர்த்து தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு சேர்ப்பின் அபிஷேகத்தை குடும்பமும் எருசலேம் பாளையத்திற்குள்ளே காப்பாற்றப்படுகிற அளவுக்கு ஏதாவது சேருங்க. கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய வேலைக்காக சேருங்க, சேருங்க. சிறுவர் ஊழியத்தை செய்து சேருங்க, சுவிசேஷ ஊழியத்தை சேர்ந்து சேருங்க, மன்றாட்டு ஊழியத்தை சேர்ந்து சேருங்க. ஓ ஆத்துமாக்களுக்காக அழுது சேர்த்து வைங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. தனக்காக கூட சேர்த்து வைக்காதவர் கைவிடப்படுவார். தனக்காக மட்டும் சேர்த்து வைக்கிறவர் சுயநலவாதி. ஆனால் மற்றவர்களுக்கும் சேர்த்து, தன்னோடு சேர்ந்து யாத்திரை பண்ணுகிற, யாவரையும் தப்புவிக்கிற ஒரு அபிஷேக தலைமுறை கர்த்தரால் எழுப்பப்படுகிறது. கைகளை தட்டுங்க. அந்த கிருபை உங்க மேல பகரப்படுகிறது. ஷகாதோ ரகாதே லா ஷகபா உடாரா. அக்கினி சரீரத்தால தாங்க முடியாத வல்லமை, 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 வல்லமை. தப்புவே, தப்புவே, தப்புவே. ரூகா பாஷாட்டா. அடுத்த வருஷம் குடும்பமாய் கன்வென்ஷன்ல கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சேர்த்துவை. அடுத்த வருஷம் கணவன், மனைவி, பிள்ளைகள் சேர்த்துவை, சேர்த்துவை. ஐயோ, எனக்கு மட்டும் சேர்த்து வச்சுட்டேனா? ஆத்துமாக்கள் இலக்கத்துக்கு தக்கதாக கூடாரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக சேர்க்க கடவீர்கள். இதோ ராஜா வருகிறார், இதோ ராஜா வருகிறார், இதோ ராஜா வருகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக, கர்த்தர் எழுப்பின ஒரு யவன சந்ததிக்காக, ஓ சேர்க்கிற ஒரு கூட்டத்திற்காக. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இந்த வார்த்தையை மட்டும் கேளுங்க. நாம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இருப்பதில்லை. நாம நினைக்கிற மாதிரி ஓடி முடியாது. நாம நினைக்கிற மாதிரி இப்படி தொடங்கி அப்படி போய் சேர முடியாது. இடையிலே தாமதங்கள் வரும், இடையிலே போராட்டங்கள் வரும். அதுல எல்லாம் தாக்கு பிடிக்கணும்னா இந்த அளவு போதாது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்களேன். நல்ல கையை உயர்த்துங்க. அப்பா, கை உயர்த்தி இருக்கிறவங்களை பாருங்கப்பா. நல்ல கதருங்க. ரூஷபராதனா
இன்றைக்கு இவர்களை தங்களுக்காக மட்டுமல்ல, தங்களோடு யாத்திரை பண்ணுகிற அத்தனை பேரை தப்புவிக்கத்தக்கதாய் ஒரு சேர்க்கிற மனுஷனாய் இந்த நாளிலிருந்து நீ எதிர்பார்ப்புக்குரியவர், நீ எதிர்பார்ப்புக்குரியவர். தேசம் உனக்காய் காத்திருக்கும். கைத்தட்டு பட்டணங்கள் ஓ ராபா கதரா, நல்ல கைத்தட்டுங்க. 2 நிமிஷம். ஒரு மகிமை நல்ல கைத்தட்டுங்க. நல்ல மகிமை.